தமிழ் வணக்கம் பல உளமாற குவியும் வழியே குவிந்த அன்பர்களுக்கு மகிழ்ச்சியான வரவேற்போடு குழந்தைகளுக்கான பேச்சு போட்டியை இன்னும் சில மணித்துளிகளில் இனிதே நாம் துவங்க உள்ளோம். இக்குழந்தைகளுக்கான பேச்சு போட்டியின் சிறப்பு இரு தமிழ் அமைப்புகள் தமிழ் பயிற்சி மையம் பிரிஸ்டல் மற்றும் முத்தமிழ் அகாடமி செம்ஸ்பர்ட் ஒருங்கிணைந்து வழங்குவதே. இதில் எங்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. அகத்தில் தமிழ் கடலாக புறத்தில் பொலிவுடன் வெகு எளிமையாக மலர்ந்திருக்கும் நம் சிறப்பு விருந்தினர்கள். பிள்ளைகளுக்கு சில தினங்களாக பேச்சு போட்டியில் ஓடி ஓடி சற்றும் அயராமல் இன்று சிகரத்தை முத்தமிடப் போகும் நொடியை எதிர்பார்த்தபடி அவர்களுடன் அமர்ந்திருக்கும் பெற்றோர்கள். பேச்சு போட்டியில அருமையா பண்ணிரணும், எப்படியாவது அந்த 3 நிமிஷத்துல பேசிடணும், போனனா நின்னனா முடிச்சிட்டனா எனக்குத்தான் பரிசு, இப்படிப்பட்ட பல தரப்பட்ட எண்ணப்போக்கில் லேசான படபடப்புடன் மிடுக்காய் தயார் நிலையில் இருக்கும் மாணவ செல்வங்கள். எல்லாரும் மிக பிரமாதமா பேசியிருக்காங்க. யாருக்கு பரிசு கொடுக்கிறது? சரி, நம்ம குழப்பத்தை வெளியில காட்டிக்க வேண்டாம் என்றபடி நம் திறமிகு பன்முக நடுவர்கள் நிகழ்ச்சி பெரும் மலர்ச்சி அடைய நாங்களும் உங்களுடன். திருமதி சசிகலா செல்வமாணிக்கம், தலைமை ஆசிரியை, தமிழ் பயிற்சி மையம் பிரிஸ்டல். எல்லாருக்கும் வணக்கங்க. என்னோட சேர்ந்து இந்த பேச்சு போட்டியை தொகுத்து வழங்குறது விஜயும் தொகுத்து வழங்க போறாங்க. நன்றி நன்றி. நெஞ்சார வரவேற்கிறோம் இரு கரம் கூப்பி தமிழ் தாயின் ஆசிகளோடு. ரொம்ப அழகா வரவேற்பு உரை சொன்னீங்க விஜய், ரொம்ப நன்றி. இந்த தமிழ் தாய் என்ற சொல் பாத்தீங்கன்னா நம்ம நூற்றாண்டு காலமா சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம். அது நூற்றாண்டு காலமா கடந்ததாகும். தமிழ் தாய்க்கு காரைக்குடியில ஒரு சிலை வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அவங்களோட பாத்தீங்கன்னா தொல்காப்பியர், கம்பர், அகத்தியர், இளங்கோவடிகள், திருவள்ளுவர் இவங்க எல்லாத்துக்கும் ஒரு சிலை இருக்கு. நம்ம இலக்கிய நூல்களை கொடுத்த அனைவரோட சிலைகளையும் நம்ம ஒரே இடத்துல பார்க்கலாம். பொதுவா நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது தமிழ் தாய் வாழ்த்து பாடி ஆரம்பிக்கிறது தான் நம்மளோட வழக்கம். இங்கேயும் நம்மளோட பேச்சு போட்டிய தமிழ் தாய் வாழ்த்து பாடியே ஆரம்பிப்போம். அதற்காக நமக்கு அழகா விஜய் தமிழ் தாய் வாழ்த்து பாட போறாங்க. நீராறும் கடலொடுக்க நிலமடந்தை கெழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் அதிசிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திரும்பியந்த செயல் மறந்த வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி விஜய். இந்த பேச்சு போட்டி பாத்தீங்கன்னா தமிழ் பயிற்சி மையம் பிரிஸ்டல் மற்றும் முத்தமிழ் அகாடமி செம்ஸ்போர்ட்ல 2 பேரும் சேர்ந்து இணைந்து பண்ற ஒரு முயற்சி. முத்தமிழ் அகாடமியை பத்தி ஒரு சில வார்த்தைகள். முத்தமிழ் அகாடமி செம்ஸ்போர்ட்ல செப்டம்பர் 2022ஆம் ஆண்டு டாக்டர் ரமேஷ் சார் அவங்களோட நெடுநாள் கனவை நினைவாக்கும் விதமா அவர்களால் துவங்கப்பட்டதான். இவங்களோட பாடத்திட்டம் பாத்தீங்கன்னா சிறிது வித்தியாசமானது. ஒரு மொழியின் ஓசை அப்படிங்கிற பாடத்திட்டம், அதாவது போனிக்ஸ் மூலமா தமிழ் பாடம் எடுக்கிறாங்க. இந்த பாடத்திட்டம் பாத்தீங்கன்னா அயல்நாட்டுல வாழ்ந்து வளர்ந்து வரும் குழந்தைகளுக்கு ஏற்றதா இருக்கிற மாதிரி ஒரு பாடத்திட்டம். முத்தமிழ் அகாடமியில தமிழ் வகுப்புகள் மட்டும் இல்லாம யோகா, பரதநாட்டியம், கர்நாடக சங்கீத வகுப்புகளும் நடத்துறாங்க. தமிழ் பண்பாடு, பாரம்பரியம், கலாச்சாரம் இவற்றையும் இவங்க செவனே கற்றுத்தருகிறார்கள். இவர்களது சிறப்பு அம்சம் பாத்தீங்கன்னா முத்தமிழ் அகாடமியின் ஆசிரியர்கள் முறைப்படி லெவல் 1 குவாலிஃபிகேஷன் தமிழ் பட்டம் பெற்று இவங்க பிறர் ஆசிரியர்களுக்கும் தமிழ் கற்றுத்தர பயிற்சி அளிக்கிறாங்க. சமீபத்துல ஆசிரியர்களுக்கான சர்வதேச திருக்குறள் போட்டி,
இது வந்து ரொம்ப வித்தியாசமானது. எல்லாரும் நம்ம குழந்தைங்களுக்கு தான் போட்டி பண்றோம். இவங்க வந்து ஆசிரியர்களுக்கான சர்வதேச திருக்குறள் போட்டி, அப்புறம் புலவர் ராமலிங்க ஐயா அவங்களோட தலைமையில முத்தமிழ் விழா, பாரம்பரிய சமையல் போட்டி, சேலை கட்டும் போட்டி அப்படின்னு வந்துட்டு தமிழ் கற்றுத்தரதோட நிறுத்தாம இதெல்லாமும் நிறைய பண்ணிட்டே வராங்க. ஸோ முத்தமிழ் அகாடமியோட சேர்ந்து நான் தமிழ் பயிற்சி மையம் பிரிஸ்டல் நாங்களும் இந்த பேச்சு போட்டி நடத்துறதுல வந்து ரொம்ப 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 சந்தோஷப்படுறோம். ரொம்ப பெருமையா இருக்குங்க. ரொம்ப நன்றி எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. சசிகலா, இப்ப நாங்க உங்களை பத்தி சொல்ல போறோம். செம்மொழியான தமிழ் மொழியை வளர்ப்பதற்கும் கலை, கலாச்சாரம், பண்பாடு இதெல்லாம் கற்பதற்கும் பிரிஸ்டல், இங்கிலாந்துல 2017ஆம் ஆண்டு பெற்றோர்களின் விருப்பத்திற்கு இணங்கி கூட்டு முயற்சியில உருவானதுதான் தமிழ் பயிற்சி மையம். இதனுடைய தலைமை ஆசிரியை திருமதி சசிகலா செல்வமாணிக்கம் அவர்கள். தமிழை கற்க ஆர்வமுள்ள அனைவருக்கும், அதாவது அவங்க தாய்மொழி வேற ஒரு மொழியா கூட இருக்கலாம், அவங்களுக்கும் இங்கு இடம் உண்டு. தமிழ் அவங்களுக்கு அழகா சொல்லி கொடுத்து தன்னம்பிக்கையோட தமிழ்ல சரளமா பேச வைக்கிறாங்க. இவங்க செய்யற ஒரு அரிய செயல் என்னன்னா, தமிழ்நாட்டுல இருக்கிற அரசு தமிழ் பள்ளிக்கூட மாணவர்களோடு இணைய வழியில பிரிஸ்டல்ல தமிழ் பயிலக்கூடிய, அதாவது அவங்க மாணவர்களும் சேர்ந்து கலந்துரையாடுறதுதான். இது வந்து அயலகத்துல இருக்கிற தமிழ் மாணவர்கள் அவங்களுடைய வேரை நோக்கி செல்ல ஒரு பெரிய பாலமா இருக்கு. இன்றைய குழந்தைகளுக்கான பேச்சு போட்டியில அவங்களோட சேர்ந்து பயணிக்கிறதுல முத்தமிழ் அகாடமிக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இப்ப நம்ம இன்னொரு நபரை பத்தி பார்க்கலாம். ஒருத்தருக்கும் ஒரு ஒரு அடையாளம் இருக்கு. அது என்ன வேணுமானாலும் இருக்கலாம் இல்லையா? அதுவே தமிழ் தாய்மொழியாகவே இருந்துட்டா எப்படி? அத்திப்பூ பறித்து வண்ண மயிலாய் வானவில்லில் ஊஞ்சல் கட்டி வளர்ச்சி பாதை காட்டியவர். யார பத்தி சொல்றேன்? இதெல்லாம் ஒருவருடைய படைப்பு. இத நமக்கு அவங்க கொடுத்திருக்காங்க. பணின்னு பாத்தீங்கன்னா, ஓய்வு பெற்ற உதவி இயக்குனர், அரசு ஊரக வளர்ச்சி துறையில 31 ஆண்டு காலம் இருந்திருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு தனி வலையொலி தளம் இருக்கு, முத்தமிழ் சுவைக்கலாம். அதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 350 நிகழ்ச்சிகள் பண்ணிருக்காங்க. கவிஞர், பேச்சாளர், எழுத்தாளர், நிகழ்ச்சி தொகுப்பாளர், திரை இசை பாடல்கள், பகுப்பாய்வாளர் இப்படின்னு இவங்களுக்கு பன்முகங்கள் இருக்கு. இந்த மண்ல இருந்து எடுத்துக்கிட்டத இந்த மண்ணுக்கே கொடுத்துட்டு போகணும் அப்படின்ற நோக்கம்தான் அவங்களோடது. அதனால சிலப்பதிகாரம், கம்பராமாயணம், ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன் முதலிய படைப்புகள் எல்லாம் இந்த தலைமுறைக்கு எப்படி கொண்டு செலுத்த முடியும்? நான் முன்னமே சொன்னேன்னா, திரை இசை பாடல்கள், பகுப்பாய்வாளர்னு. இவங்க குறிப்பா எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களோட இசை பின்னணியில அமைந்த பாடல்களை நம்மளுடைய, நான் குறிப்பிட்ட நம்மளுடைய பொக்கிஷங்களோட எப்படி ஒப்பிட்டு அதை அவங்க நிகழ்ச்சியில கொடுக்கறாங்கன்றது ஒரு சிறப்பான செய்தி ஒன்று. அது நீங்களும் வாய்ப்பு கிடைக்கும் போது கண்டிப்பா பாருங்க. இந்த மாதிரியான ஒரு செயல் வந்து அரியது. இப்படி பல நிறங்களையும் வரங்களையும் அள்ளித் தெளிக்கும் அம்மா திருமதி பானுமதி கிருஷ்ணகுமார் அவர்களை மகிழ்ந்து வரவேற்கிறோம். அவருடைய நயமிகு உரையில் நனைய வாருங்கள் அம்மா. நன்றிம்மா. அனைவருக்கும் வணக்கம். முத்தமிழ் அகாடமி மற்றும் பிரிஸ்டல் தமிழ் பயிற்சி மையம் இணைந்து நடத்தும் இந்த குழந்தைகளுக்கான பேச்சு போட்டியில் கலந்து கொள்ள எனக்கு வாய்ப்பளித்த நண்பர் திரு ரமேஷ், மருத்துவர் ஐயா திரு ரமேஷ் அவர்களையும் வணங்கி, மற்றும் இங்கு சிறப்பு விருந்தினர் ஞானமுருகன் ஐயா அவர்களையும் வணங்கி, நடுவர்கள் திருமதி உமா, முதன்மை ஆசிரியர் தமிழ் பயிற்சி மையம் பிரிஸ்டல், சுவாதி முதன்மை மரபு மொழி கல்வியாளர் முத்தமிழ் அகாடமி திருமதி, மற்றும் மிக அழகாக மாற்றி மாற்றி போட்டு கொண்டு நீயா நானா என்று இருவரும் சளைக்காமல் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் திரு விஜயலட்சுமி அவர் மரபு மொழி கல்வியாளர் முத்தமிழ் அகாடமி, மற்றும் திருமதி சசிகலா தலைமை ஆசிரியர் தமிழ் பயிற்சி மையம் பிரிஸ்டல் ஆகியோர் வணங்கி, இங்கு பேச்சு போட்டி, அதாவது திருவள்ளுவர் என்ன சொன்னாங்க, குழல் இனிது யாழ் இனிது என்பர். எதை குழலை யாரு இனிதுன்னு சொல்லுவாங்கன்னா, தம் மக்களோட மழை கேட்காதவங்க தான் அதெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்களாம். அப்படி என்று திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். பேச்சே அப்படி என்றால், நான் நல்லா பேசுறேனா, நீ நல்லா பேசுறான் போட்டி போட்டுக்கொண்டு தயாரித்து வந்து கொண்டிருக்கும் இந்த குழந்தைகள் அப்படியே இந்த மலர்களை சொல்லும் போது முகிழ் என்று சொல்வார்கள். முகிழ்தல்,
பூத்துட்டா கூட கொஞ்சம் அதுல இருந்த வாசம் காற்றில் கலந்து விடும். அந்த முகிழ்றது அப்பதான் அந்த பொத்தி வச்சு அப்படி மலருது, அந்த வாசனை கொடுக்கறது. அந்த மாதிரி இந்த சின்ன குழந்தைகள் இவங்க கிட்ட இருந்து வரப்போற அறிவுத்திறனை ஒரு வாசனை பொருளாக, ஒரு நுகர்திறனாக, காதில் கேட்பது அப்படியே மூக்குக்கு போகுது. ஒரு நுகர்திறனா இவங்களோட திறமைகளை கண்டு ரசிக்க எனக்கு ஒரு வாய்ப்பு வந்தன்னைக்கு நான் மிகவும் மகிழ்கிறேன். அன்பு குழந்தைகளுக்கு என்னுடைய ஆசை வணக்கங்கள், ஆசீர்வாதங்கள், வாழ்த்துக்கள் எல்லாம் நம்ம பல்வேறு ஊடகங்கள் வழியாக பார்த்து கொண்டிருக்கும் நேர் பெருமக்களுக்கும் எனது வணக்கங்கள். பேச்சு பேச்சு என்றாலே என்னன்னா, ஆதி காலத்துல குகையிலையும் மரக்கிளையிலையும் மனிதன் தங்கியிருந்தான். அப்பொழுது அவனுக்கு பேச்செல்லாம் ஒன்று மொழியெல்லாம் அவன் அமைத்துக் கொள்ளவில்லை. அப்போ அவங்க குழுவினராக எங்கேயோ போகும்போது வரும்போது அங்க நெருப்பு இருக்கு, அங்க தண்ணி இருக்கு, அங்க ஒரு மிருகம் இருக்கு, அங்க நோய் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறத ஆதியில குகையில வரைஞ்சுதான் காட்டினாங்க. ஓவியங்களாக தான் இந்த மொழி இருந்தது, அதாவது வரி வடிவமாக தான் இருந்தது. அதே மாதிரி ஏதாவது சொல்லிக்கும் போது சைகையில சொல்லி சில சில ஒலிகளை எழுப்பும் போது அது அப்படியே பேச்சாக மாறி 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 அதற்கு ஒரு வரி வடிவம், எழுத்து வடிவம், ஒலி வடிவம் எல்லாம் கிடைத்து பக்குவம் அடைந்த மனிதர்கள் தனக்கான இலக்கணங்களை வகுத்து கொண்டார்கள். இப்பொழுது இலக்கணமும் இலக்கியமும் நம்மிடையே தவழ்ந்து கொண்டிருக்கிறது. நம்ம அதை கையேந்தி கொண்டு அனுபவித்துக் கொண்டு இருக்கிறோம். பேச்சு என்பது ஒரு மொழியின் திறவுகோல். அதாவது பேச்சுல கிடைக்கிறது எடுத்த உடனே கிடைச்சிடும். ஒரு மொழியினோட புற வடிவம் இருக்கு இல்லையா, அந்த புற வடிவத்தை பேச்சிலே நம்ம அனுபவித்து விடலாம், பேச்சிலே நம்ம வாங்கிக் கொள்ளலாம், எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் எழுத்து வடிவம் அப்படி அல்ல. அது ஆழ்ந்து படிக்க வேண்டியது, அது ஆழ்ந்து புரிந்து கொள்ள வேண்டியது, அதுக்கு பொருள் புரியணும், அதனோட நில பண்புகள் புரியணும், இப்படி எல்லாம் இருக்கிறது. அது எழுத்து வடிவம். அது உள்ளார்ந்த அழகு. வெளிய அழகு பேச்சு கேட்டாலே போதும். அந்த காலத்துல கற்றலின் கேட்டலை நன்றுன்னு அவையார் கூட சொல்லியிருக்காங்க. அந்த காலத்துல எல்லாம் புத்தகம் எல்லாம் காகிதமும் புத்தகங்களும் பச்சு தொழில்நுட்பமும் கண்டுபிடிக்காத காலத்தில் காதுகளை தான் கேட்டுக்கொண்டிருந்தாங்க. ஒரு எழுத்தோலை வச்சு ஒத்தரா படிப்பாங்க. அந்த எழுத்தோலைகள் உடையாம இருக்கிற பக்குவமும் அதை எழுதுறதுக்கு தெரிய பக்குவம் தெரிஞ்சவங்க தான் எழுதுவாங்க. அந்த மாணவர்கள்லாம் அதை கேட்டு மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். எல்லாருமே எழுதி எல்லாம் பார்க்க மாட்டாங்க. பிற்காலத்தில் கியாப்ப விஸ்வநாதர் கூட ஒரு தடவை சொன்னார். அவருக்கு பால் கோணார்வர் கையில் மணலில் எழுதி காட்டினார். நம்ம எல்லாரும் கூட எல்லாருக்கும் தெரியும். முதல்ல நம்ம குடும்பங்கள்ல எழுத்து பயிற்சி செய்யும் போது அரிசியில் நம்ம முதல்ல எல்லாம் எழுதுவோம். அந்த மாதிரி அப்புறமா தான் இந்த எழுத்து பயிற்சியில முதல்ல எல்லாமே கேள்வி ஞானம் தான், கேட்டு வந்ததுதான். இப்படி மொழியின் திறவுகோலாக இருப்பது பேச்சு. அந்த பேச்சை நீங்கள் கையில் எடுத்திருப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியை தருகிறது. ஏனென்றால் உங்களை போன்ற வயசுலதான் அழகா நான் ஒரு 7வது படிக்கும்போது ஒரு 10-12 வயசுலதான் நானும் ஒரு ஒலிபெருக்கின் முன்னால் நின்றேன். நான் முதல் எங்க பள்ளி மேடையில் நான் பேசியது வ.உ.சி. அவர்களை பற்றி. அப்போ பேசினேன். அப்போ பிடிச்ச ஒலிபெருக்கை இன்னும் கைவிடாமல் இருக்கிறேன். அதுவும் என்னை கைவிடவில்லை, நான் அதை கைவிடவில்லை. அது போல குழந்தைகளே, நீங்க எல்லாரும் இந்த பேசுற இந்த மேடை எத்தனாவது மேடை எனக்கு தெரியாது. ஆனால் இன்று தொட்டு உங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த மேடை வளப்படுத்துறதுக்கு ஒரு அடிப்படையாக, ஒரு ஆதாரமாக இருக்கும் என்று உங்களை எல்லாம் வாழ்த்துகிறேன். இந்த பேச்சு நம்ம அப்படி என்ன இருக்கு இந்த பேச்சுல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா பேசித்தான் சாக்ரட்டிஸ் அப்போது எல்லாத்தையும் இருந்த கிரேக்க மக்களை, இளைஞர்களை எல்லாம் மாற்றினார் என்று சொல்வார்கள். அந்த இளைஞர்கள் எல்லாம் அந்த பகுத்தறிவாதத்தின் பின்னால் சென்றதனால்தான் அப்போதைய அந்த அரசே அவர்களுக்கு தண்டனை கொடுத்தது இல்லையா, நமக்கு தெரியும். அதே மாதிரி மார்ட்டின் லூதர் கிங், ஏன் உலகையே கொடுமைக்கு ஆட்பட்ட ஹிட்லர், அவர் 4 மணி நேரத்துக்கு மேல தொடர்ந்து ஒரே இடத்துல நின்று பேசுவார்னு சொல்லுவாங்க. அப்படி பேச்சுக்கு என்று ஒரு வலிமை இருந்தது, வலிமை சேர்த்தார்கள். இப்போ அதை நம்ம நாட்டுல எடுத்துக்கிட்டோம்னா காந்தி, நேரு, அம்பேத்கர், பெரியார், அண்ணா இவங்க எல்லாம் பேசிதான் நம்ம சமூகத்தையே வடிவமைத்தார்கள். பேச்சுக்கு அப்படி ஒரு பலமும் அப்படி ஒரு சக்தியும் உண்டு. அதனாலதான் இப்ப நீங்க ஒரு பேச்சு போட்டி ஒரு தலைப்பு எடுத்து பேசுனீங்கன்னாவே உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, நீங்க ஒரு 4 புத்தகத்தை படிக்கிறீங்க. சும்மா ஒரு பத்திய தயாரிக்கிறதுக்கு நீங்க எத்தனை புத்தகத்தை புள்ளி விவரங்களை எடுக்கிறீங்க. அப்ப எத்தனை புத்தகத்தை படிக்கிறீர்கள்? இந்த பேச்சு போட்டி என்பது உங்களை எத்தனை புத்தகங்களை நாடி போக சொல்கிறது. அதே போலதான் நீங்க பேசும்போதும் நிறைய புத்தகங்கள் இருந்து கொண்டு தேனி மாதிரி நீங்க நடந்துக்கணும். நிறைய விவரங்களை கொண்டு தொகுத்து உங்க பேச்சில் வைக்கும் போது அந்த பேச்சு பொருள் புதிந்ததாக, மிகவும் தகவல் நிறைந்ததாக, மிகவும் பயனுள்ளதாக, உங்களை போன்ற மாணவர்களுக்கு ஒரு ஊக்கம் தர வேண்டும். அது அப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். இப்போ நம்ம பேசுறதுக்கு முன்னால எஸ் ராமகிருஷ்ணன் ஒரு எழுத்தாளர் இப்ப கூட இருக்காரு, உங்களுக்கு தெரியும். அவர் ஒரு தொடர் எழுதியிருந்தார். கட்டுத்தொடர்ல அந்த அம்மா ஊர் விட்டு புலம்பெயர்ந்து வேற ஊருக்கு வந்துடுறாங்க. அந்த வேற ஊருக்கு வரும்போது அந்த குழந்தையோட தொட்டில அந்த ஊரினோட ஒரு பிடி மண் எடுத்துட்டு அந்த தொட்டில ஒரு துணியில கட்டி தொங்க வச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த குழந்தைக்கு அந்த ஊர் மண் வாசம் வேண்டும் என்று இவர்கள் நினைப்பதாக அவர் வரும். அது போல எங்கேயோ இங்கிருந்து லண்டனுக்கு போய்விட்டு இந்த மண்ணினுடைய வேரை பிடிபானம் செய்து கொண்டு போய் இந்த எல்லா குழந்தைகளுக்கும் தமிழ்
இல்லங்களுக்கும் இந்த குழந்தை உள்ளங்களுக்கும் கொண்டு போய் இந்த தமிழை சேர்த்து அந்த தமிழ் இப்படியெல்லாம் இருக்க வேண்டும், சிறக்க வேண்டும் என்று திருப்பி அதை என்ன தொடர் ஒளி போல ஒரு தொடர் சுடர் போல நீங்கள் ஏந்தி கொண்டு போய் கொண்டிருக்கிறீர்கள். இதுக்கெல்லாம் களம் வகுத்து கொடுத்த ரமேஷ் ஐயா அவர்களை நான் மிகவும் பாராட்டுகிறேன். ஏன்னா எனக்கு தெரியும், நானே அவரோட ஒரு முத்தமிழ் அகாடமியில ஒரு முறை ஆரம்ப காலத்துல கம்பராமாயணம் ஒரு சொற்பொழிவு பேசியிருக்கிறேன். நீலமாலை, சீதையின் தோழி நீலமாலை என்பதை பற்றி நான் ஒரு 40 நிமிடம் பேசியிருக்கிறேன். அதற்கு பிறகெல்லாம் அவருடைய தொடர்ந்து அவரோட காணொலிலாம் நான் பார்த்திருக்கேன். ஏன்னா பொங்கலோட சிறப்பு, அப்புறம் நிறைய நிகழ்ச்சிகள் தமிழ் பாரம்பரியத்தை கொண்டு சென்று இந்த வேர்மண் போல இங்கிருந்து எடுத்துக்கொண்டு போய் அந்த வேர்மண் போல நிறைய நிகழ்ச்சிகளை கொண்டு வந்து தமிழ் பாரம்பரியத்தையும் தமிழ் பண்பாட்டையும் தமிழையும் வளர்த்து கொண்டு இருக்கிறார் என்பதை எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. அவரை வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். அதே மாதிரி குழந்தைங்களா, நம்ம நிறைய பேசும்போது நிறைய புள்ளி விவரங்களை தொகுத்து பேச வேண்டும். பேசும்போது ஒரு பழமொழி இருக்கிற மாதிரி பார்க்கணும், ஒரு கதை இருக்கிற மாதிரி பார்க்கணும், ஒரு திருக்குறள் இருக்கிற மாதிரி பார்க்கணும். இப்ப நீங்க தயாரிச்சுட்டு இருக்கீங்க, இப்ப நான் பேசல, பின்னால நீங்க பேசும்போது அப்படியெல்லாம் கூட வைத்து பேசுனீங்களானாலும் உங்களுடைய பேச்சு சுவாரஸ்யமாக எல்லாராலையும் கவனம் சிதறாமல் கவனிக்கப்படும். இப்படியே கண்ணு வெச்ச கண்ணு வாங்காம உங்களை கேட்பதுன்னா அதுக்கு ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு என்னென்ன வேணும்னா, ஒரு கதை சொல்லணும், ஒரு பழமொழி சொல்லணும், ஒரு திருக்குறள் சொல்லணும். இப்படி எல்லாம் ஒரு நடவடிக்கை கேள்விப்பட்ட ஒரு அன்றைய ஒரு நடவடிக்கை ஏதாவது சொன்னீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருக்கும். நீங்க உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கூடும் என்று சொல்லிக்கலாம். சொல்வார்கள், சொல்லும்போது ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும் என்று சொல்வார்கள். ஒரு சொல் வெல்லும் என்றால் என்னன்னா, இப்போ இந்த இவங்க சொல்றாங்க இல்லையா, விக்ரமாதித்தன் கதையெல்லாம் வரும். அதுல அந்த வேதாள அவனை கேள்வி கேட்கும் விக்ரமாதித்தன், இதுக்கு நீ ஒரு கதையை சொல்லும், அதுக்கு ஒரு புதிர் மாதிரி ஒண்ணு சொல்லும், அது சொல்லலைன்னா உன் தலை வெடிச்சிரும் அப்படின்னு சொல்லும். அவர் கதையை சொல்வாரு, அவன் தலை தப்பி விடும். இது மாதிரிதான் ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும். தப்பா நம்ம சொல்லிட்டோம்னா அவனோட தலையை போய்விடக்கூடிய கதைகள்லாம் நம்ம கேட்டிருக்கோம். அதுதான் ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும் என்று சொல்வார்கள். அதாவது இப்போ நம்ம கம்பராமாயணத்தை பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு பாடல் இருக்குது. அது எதுல முடியும்னா வேலை, பவ்வம், கடல் அப்படியெல்லாம் முடியும். ஒரே ஒரு கடல் என்ற சொல்லுக்கு இத்தனை சொற்கள் இருக்கிறது என்று கம்பராமாயணத்தில் வந்த பிறகுதான் நமக்கு தெரியும். அதே மாதிரி ஒரு சொல் எழுத்துக்கள்லாம் ஒரே ஒரு எழுத்து இருக்கும். அந்த சொல் நம்ம தமிழ்ல ஒரு 42 எழுத்துக்கள் இருக்கு. ஒரு யானைக்கு 64 பெயர்கள் இருக்கு. ஒரு குதிரைக்கு 26 பெயர்கள் இருக்கு. இதெல்லாம் இந்த மொழியில் இருக்கிற ஒரு வளமை. இந்த பூவுக்கு ஒவ்வொரு நிலைக்கும் ஒரு 13 பெயர்கள் இருக்கிறது. அரும்பு, நனை, முகை, முக்குள், முகிழ், மொட்டு, போது, மலர், வி, பொதும்பர், பொம்மல், செம்மல். இதுக்கெல்லாம் நான் பொருள் சொல்லிக் கொண்டிருந்தால் உங்களுக்கு நேரமாகிவிடும். ஆனால் நீங்கள் இதெல்லாம் இணையதளத்தில் போய் தேடி படித்துக் கொள்ள வேண்டும் என்றதுக்காக இந்த சுவையான செய்திகள் உங்களுக்கு அறிமுகம் தான் நான் செய்து வைக்கிறேன். இந்த யானைக்கு இத்தனை பேர் இருக்குது நான் சொல்வது ஒரு அறிமுகம் தான். இந்த மாதிரி உங்களோட பேச்சில் சில விஷயங்களை தொட்டு அறிமுகப்படுத்தி சென்றிருக்கலாம். பிறகு அவர்கள் தேடி தெரிந்து கொள்வார்கள், அவங்க அறிவு விரியும். அதுக்கு நீங்கள் ஒரு காரணகர்த்தாவாக இருக்க வேண்டும் சொல்லிக்கொண்டு இப்போது இன்றைக்கு நிகழ்ச்சி நான் நிறைவு செய்கிறேன். உங்களோட பேச்சு கேட்கறதுக்கு நான் ரொம்ப ஆர்வலா இருக்கேன். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்கம்மா. உங்களோட ஆசைக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட வார்த்தைகளும் அறிவுரைகளும் குழந்தைங்களுக்கு மிக்க ஊக்கமாக இருந்திருக்கும். உங்களுக்கும் ஒலிபெருக்கிக்கும் உள்ள தொடர்பு ரொம்ப 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 அருமை. தமிழ் மொழியின சிறப்பை பத்தி ரொம்ப அழகா சொன்னீங்க. இங்க இருக்கிற எல்லா குழந்தைங்களும் தெரிஞ்சிருந்திருப்பாங்க. உங்களோட அறிவுரைகளை இனி வரும் காலங்களை ஏத்துக்கிட்டு அடுத்த பேச்சு போட்டிக்கு தயாராவாங்கன்னு நினைக்கிறோம். அடுத்ததா இந்த பேச்சு போட்டிக்கு நடுவர்களாக இருக்கும் ஸ்வாதியை பத்தி பார்க்கலாம். ஸ்வாதி சத்யமூர்த்தி. வணக்கம் ஸ்வாதி சத்யமூர்த்தி. இவங்க தஞ்சாவூர் மண்ணில் பிறந்து வளர்ந்து மென்பொறியாளர் பட்டம் பெற்று இப்போ யூகேல இருக்காங்க. இவரது தாய்மொழி கன்னடமா இருந்தாலும் தமிழ் மீது மிகுந்த விருப்பம் கொண்டு சிறு வயதிலிருந்தே திருக்குறள் போட்டி, பேச்சு போட்டி எல்லாவற்றிலும் கலந்து கொண்டு பரிசு பெற்றவங்க. இவர் இளம் வயதிலிருந்தே ஆசிரிய பயிற்சியில் ஆர்வம் கொண்டு சிறு குழந்தைங்களுக்கு டியூஷன் எடுத்துட்டு வந்தவர். தற்போது முத்தமிழ் அகாடமியில் முதன்மை மரபு மொழி கல்வியாளராக இருக்கிறார். இவர் ஆசிரியருக்கு லெவல் 1 குவாலிஃபிகேஷன் தமிழ் பயிற்சி கொடுக்குறாங்க. முத்தமிழ் அகாடமி நடத்திய ஆசிரியர்களுக்கான திருக்குறள் போட்டியில் கலந்து கொண்டு பரிசும் பெற்றவர். இவர் கதை எழுதுவதில் சிறந்தவர். இவரது கதைகள் பிரிட்டன் மேகசின்ல பிரசுரம் பெற்றிருக்கிறது. மிக்க நன்றி ஸ்வாதி. இப்போ எனக்கு என்னை விட அதிகமா திறமையா இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனாலும் நீங்க என்னை பத்தி பேசினதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம், மிக்க மகிழ்ச்சி. சிறப்பு விருந்தினரா இருக்கிற திருமதி பானுமதி கிருஷ்ணகுமார் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்கள்.
அம்மா நீங்க சொன்னது வந்து எனக்கு ரொம்ப சௌரியமா இருந்தது. எப்படின்னா இப்போ ஒரு ஒரு இது எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பழமொழி இருக்கணும், ஒரு திருக்குறள் இருக்கணும், ஒரு கதை இருக்கணுங்கிறது. இப்பதான் நான் திருக்குறள் பேச்சு போட்டியில என்னென்னலாம் ஃபாலோ பண்ணேன்னு யோசிச்சேன். வேற ஒண்ணும் எனக்கு வந்து ரொம்ப அந்த டிப்ஸ் வந்து எனக்கு ரொம்ப சௌகரியமா இருக்கு. ஸோ இந்த குழந்தைகளும் அதை எடுத்துப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் இந்த முத்தமிழ் அகாடமியோட சிலபஸ் எங்களுக்கு வடிவமைச்சு கொடுத்த திரு ஞானமுருகன் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்கள் ஐயா. உங்க சிலபஸ் இல்லைன்னா முத்தமிழ் அகாடமி இல்ல. மெயினா நான் இங்க இல்லவே இல்லை. ஏன்னா உங்க சிலபஸ் வந்து அவ்வளவு அருமையா அதாவது குழந்தைகளுக்கு ரொம்ப எளிமையான முறையில இருக்கு. இந்த வாய்ப்பு கொடுத்த முத்தமிழ் அகாடமி மற்றும் தமிழ் பயிற்சி மையம் பிரிஸ்டல் திருமதி சசிகலா தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். இளமையில் கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இளமையிலே நம்ம கத்துக்கிட்டு இருக்கிற தமிழ் மொழியோட ஆளுமையை இந்த பேச்சு போட்டியின் மூலமா வெளிப்படுத்த வந்திருக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்கள். முத்தமிழ் கலைக்கூடம் மற்றும் தமிழ் பயிற்சி மையம் பிரிஸ்டல் இணைந்து வழங்கும் இணைய வழியிலான குழந்தைகளுக்கான பேச்சு போட்டி என்ற தலைப்புல எனது நண்பன் எனது பலம் இத பத்தி நீங்க என்ன பேச போறீங்க, நான் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கேன். நிஜமா இந்த காலத்து பசங்க நம்மளோட ரொம்ப ஸ்மார்ட். அதுவும் தமிழ்ல சொல்ல போறாங்க. நான் அதை ரொம்ப இங்கிலீஷ்ல சுத்தமா புரியாது, என்ன சொல்ல வரீங்கன்னு அவ்வளவா புரியாது எனக்கு. எனக்கு சௌகரியமான மொழியில சொல்றதுனால நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்கள். குறிப்பா பெற்றோர்களுக்கு மிகுந்த நன்றிகள் ஊக்கப்படுத்தியது. நன்றி. நன்றி சுவாதி, மிக அருமை. இப்ப நம்ம இன்னொரு நடுவரை பத்தி பார்ப்போம். இவங்களுக்கு வந்து தமிழால குழந்தைகளோட இணைந்து இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். பல பேச்சு போட்டிகள்ல பட்டிமன்றங்கள்ல அருமையா பேசி திரு ராஜா அப்புறம் திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களால வெகுவாக பாராட்டை பெற்றவர். நிறைய சிறுகதைகள் கவிதைகள் இதெல்லாம் எழுதியிருக்காங்க. தகவல் தொழில்நுட்ப துறையில பணிபுரிந்து கொண்டு தமிழ் பயிற்சி மையம் பிரிஸ்டல்லையும் முதன்மை தமிழ் ஆசிரியராக இருக்காங்க. முற்றிலும் மாறுபட்ட துறைகள், அதுல சிறப்பா செய்யறது அருமை அருமை. அன்போடு வரவேற்கிறோம் திருமதி உமா ராமநாதன் அவர்களை மாணவ செல்வங்களோடு பேச. நன்றி விஜி. இங்க பெரியவங்க எல்லாம் வந்திருக்கீங்க. திரு ஞானமுருகன் ஐயா, திருமதி பானுமதி அம்மா, உங்களை எல்லாம் பார்க்கறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த வாய்ப்பை கொடுத்த முத்தமிழ் அகாடமிக்கும் தமிழ் பயிற்சி மையம் பிரிஸ்டலுக்கும் என்னுடைய நன்றி. முதல்ல இவ்வளவு குழந்தைகள் இவ்வளவு ஆர்வமா இங்க வந்து பேச வந்திருக்கிறது நினைக்கும் போதே ரொம்ப பெருமையா இருக்கு. அம்மா நீங்க சொன்ன மாதிரி வெளிநாடுகளுக்கு வந்தாலும் தமிழை நம்ம வந்து இன்னும் பின்பற்றணும், தமிழ்ல பேச வைக்கணும் அப்படின்னு அவன் நினைக்கிற பெற்றோர்களுக்கும் இந்த குழந்தைகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்க எல்லாம் என்ன பேச போறீங்கன்னு கேட்கறதுக்கு நிஜமாவே ரொம்ப ஆசையா இருக்கு. நீங்க பயப்படாம நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை தைரியமா சொல்லுங்க. ஒவ்வொரு மேடையும் ஒவ்வொரு பேச்சாளரை உருவாக்குகிறது. அதனால நீங்க சொல்ல வந்ததை நல்லா தைரியமா நல்லா சொல்லுங்க. உங்களுக்கான ரூல்ஸ் ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு நிமிஷம் வந்து உங்களுக்கு கொடுத்த கால அளவு வந்து 3 நிமிஷம், 3 minutes. ஸோ அது வந்து உங்களுக்கு டைமர் மாதிரி இந்த ஜூம் கால்லயே தெரியும். ஸோ நீங்க ஆரம்பிச்ச உடனே உங்க பேரை கூப்பிட்டோன்னு நீங்க வந்து பேச ஆரம்பிக்கலாம். 3 minutes அந்த கவுண்ட் டவுன் குறைஞ்சிட்டே வரும். உங்க டைம் முடியும் போது உங்களுக்கான காலம் முடிஞ்சுது. அதனால நீங்க அதோட கொஞ்சம் உங்க உரையை முடிச்சுக்கிறதுக்கு நீங்க எல்லாரும் டயத்துக்குள்ள கீப் அப் பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்புறம் ஒருத்தர் பேசும்போது, ஒரு குழந்தை பேசும்போது மத்தவங்க எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு மியூட்ல இருந்தா அவங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாம அவங்களால நல்லா பேச முடியும்னு நினைக்கிறோம். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. நன்றிமா. சரி, இன்னும் குழந்தைங்களை ரொம்ப நேரம் காக்க வைக்க வேண்டாம். குழந்தைங்களோட பேச்சு போட்டி ஆரம்பிச்சிடலாம். ஆல் தி பெஸ்ட் எல்லாத்துக்கும். ஸோ முதலாவதா அதில் பேசுறதுக்கு அகிலன் அவங்கள கூப்பிடுறோம். அகிலன், தயாரா இருக்கீங்களா? வணக்கம், என் பெயர் அகிலன். நான் பிரிஸ்டலில் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். தமிழுக்காக தமிழர்களால் நடத்தப்படும் இந்த பேச்சு போட்டியில் கலந்து கொள்ள வந்திருக்கும் தமிழர்கள் அனைவருக்கும் என் முதல் வணக்கம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றி ஊத்த கொடி என் தமிழ் கொடி. எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என் பலம். பலம் என்றால் என்ன?
உடல் பலமா உள்ளத்தின் பலமா? உடல் பலமோ உள்ளத்தின் பலமோ? இவை எல்லாவற்றுக்கும் அடைப்படை ஒன்று உள்ளது. அதுவே விடாமுயற்சி. ஆம், என் பலம் விடாமுயற்சி. குட்டி கதைய சொல்லட்டுமா? ஒரு நாள் ஒரு ஊர்ல ரெண்டு தவளைய பெரிய பால் சட்டியில விழுந்துச்சு. ஒரு தவளை ஐயோ செத்தோம் சொல்லுச்சு. இன்னும் தவளை விடாமுயற்சி செய்கிறேன். அது ரெண்டு பேரும் குதிக்க ஆரம்பித்துச்சு. குதிப்பது பால் தயாராச்சு. அது ரெண்டும் குதிச்சு வெளியே போகும். ஒரு உண்மை கதை சொல்லட்டுமா? எனக்கு மிதிவண்டி ஓட்ட பிடிக்கும். பிரிஸ்டல் பாத் வளைத்தது 40 கிலோமீட்டர் மிதிவண்டி ஓட்ட உள்ளேன். தெய்வத்தான் ஆகாதனும் முயற்சிதான் மேவர்த்த கூலதரும். வணக்கம். ரொம்ப அருமையா சொன்னீங்க அகிலன். உங்களோட விடாமுயற்சி கதை 40 கிலோமீட்டர் நீங்க வந்துட்டு மிதிவண்டி ஓட்ட போறீங்கிறது ரொம்ப பெருமையா இருக்கு. நான் முடிச்சிட்டேன். அது ஃபினிஷ் பண்ணிட்டேன்னு சொல்றான். அவ்வளவுதான். ம் நன்றி கண்ணா, நன்றி நன்றி, அருமை. நம்ம அடுத்த போட்டியாளர் அழைக்கலாம் இல்லையா? யாரு அடுத்து வரீங்க? அர்ஜுன் வாங்க. அர்ஜுன். பிரிஸ்டல் தமிழ் பயிற்சி மையம் சார்பாக எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் அர்ஜுன் சுரேஷ்ராஜ். இன்று நான் பேச இருக்கும் தலைப்பு எனது பலம். எனது பலம் போர்க்குணம். இன்று நான் உங்கள் முன் இருக்கிறேன். ஒரு தனி மனிதனாக மட்டுமல்ல, போர்க்குணத்தின் சான்றாக. துன்பங்களை எதிர்கொண்டு எழும்பும் தளராத உறுதி அது வெறும் பண்பில்ல, அது என் பலம். என் வாழ்க்கையின் சவாலான தருணத்தில் எனக்கு வழிகாட்டும் வெளிச்சம். என்னை யாராவது அவமதித்தால் அதை நிறுத்த என்ன செய்ய வேண்டும் என்றும் அது என் மனதை காயப்படுத்தாமல் பார்த்து கொள்வதிலும் தெளிவாக இருப்பேன். எதை என்னால் மாற்ற முடியாது என்பதிலும் என்னால் மாற்ற முடியன்ற விஷயத்தில் என் கவனத்தை செலுத்துவேன். என் வாழ்வின் ஏற்ற இறக்கங்களை ஏற்றுக்கொண்டு சமநிலையான மனநிலையில் வாழ்வின் முக்கியத்துவத்தை உணர்ந்து வாழ்கிறேன். நல்ல எண்ணங்கள் கொண்ட என் பெற்றோர்கள், நண்பர்கள், என் ஆசிரியர்கள் என் போர்க்குணம் வலிமை அடைய உதவுகிறார்கள். நிறைவாக இந்த வார்த்தைகள், போர்க்குணம் என்பது துன்பம் இல்லாமல் இருப்பது இல்லை, அதை நேருக்கு நேர் எதிர்கொண்டு வெற்றி பெறும் தைரியம். சவால்கள் நிறைந்த இந்த உலகத்தில் போர்க்குணத்துடன் வாழ்வோம். நன்றி, வணக்கம். அருமை அர்ஜுன். உங்களை பற்றி மிக தெளிவா சொல்லியிருக்கீங்க, துணிச்சலா சொல்லியிருக்கீங்க. அருமை அருமை. அடுத்த போட்டியாளர் அவனேஷ். ரெடி அவனேஷ்? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலக. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அவனேஷ். நான் என் நட்பை பற்றி பேச போகிறேன். நாம் பிறக்கும் போது நம் குடும்பத்தை உறவுகளால் அறிகிறோம். எடுத்துக்காட்டு அப்பா, அம்மா, அண்ணா, அக்கா. ஆனால் ஒரு உறவை தேடி கண்டுபிடிக்கிறோம். அந்த உறவுதான் நட்பு. நட்பு என்றால் தொடுமை அல்லது சிநேகம். நண்பன் எல்லோருக்கும் தேவை. சுயநலம் இல்லாத உறவை நட்பு. எனக்கும் நண்பன் கிடைத்தான். யார் என்று கடைசியில் சொல்கிறேன்.
என் நண்பன் கேட்டான். நீ ஏன் ஆக வேண்டும் என்று நினைக்கிறாய்? சொல், உன்னை நான் ஆக்குகிறேன். தோட்டனை தூறும் மலர்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு. கிணற்றை தோண்ட தோண்ட தண்ணீர் ஊறுவது போல் என்னை படிக்க படிக்க உன் அறிவு வளரும். மகாபாரதத்தில் வரும் ஏகலைவன் போல் ஆசிரியர் இல்லாமலேயே சிறந்த மாணவனாய் பேச்சாளராய் நான் உன்னை ஆக்குவேன். என்னும் எழுதும் கண்ணினும் தகும் என்கிறார் ஔவையார். வருடத்தில் ஒரு நாள் மட்டும் என்னை பூஜிக்காமல் எப்பொழுதும் என்னை பூஜித்துப்பார். நான் உன்னுடன் இருப்பேன் என்றான் புத்தகம் என்கிற நண்பன். பிறந்தது முதல் நட்பு நம்முடன் வருகிறது. தரும் மாறும்போது பிடிப்பவனும் தடம் மாறும்போது கேட்பவனும் தான் நண்பன். அப்படி என் கையாய் பிடித்து நடந்த புத்தகம் போல் பல விஷயங்களை சொல்லி என்னை அன்போடு திருத்தி எனக்கு ஆசிரியராக இருக்கும் என் தந்தை என் நண்பன். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்கிற அகத்தியர். நான் இப்போது மற்றும் ஒரு நண்பனை பற்றி சொல்ல போகிறேன். இவன் என்னிடம் அன்போடு நான் வீட்டிற்கு வரும்போது வாழையாட்டி என்னுடன் விளையாடி என் கூடவே வளரும் என் நாய் என் நண்பன். Dog is man's best friend என்று ஆங்கிலத்தில் உண்டு. திருவள்ளுவர் நட்பை பற்றி 5 அதிகாரங்கள் எழுதியுள்ளார். முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு. முகத்தை பார்த்து வருவதில்லை நட்பு மனதிலிருந்து வருவது தான் நட்பு என்கிறார். வீட்டிற்கு நன்றி வணக்கம். வீட்டிற்கு ஏழை உண்டு, ஊருக்கு ஏழை உண்டு, ஆனால் நட்புக்கு ஏழை கிடையாது. நன்றி வணக்கம். ரொம்ப அழகா சொன்னீங்க அவனேஷ். டைம் முடிஞ்சிருச்சுன்னு யாரும் கவலைப்பட வேண்டாம். நீங்க எவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்களோ அது ஃபுல்லா எல்லாருமே சொல்லி முடிங்க. சரியா? டைம் வந்துட்டு சும்மா நீங்க எவ்வளவு நேரம் சொல்றீங்க அப்படிங்கறத கவுண்ட் பண்றதுக்காக மட்டும்தான். Can I continue? பண்ணுங்க. அதனிலும் போல எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளும் பாரிக்கும் கபிலருக்கும் இருந்த நட்பு, ஔவையாருக்கும் அதியமானுக்கும் இருந்த நட்பு. நட்பு ஜாதி மதம் இல்லாதது, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாதது. நான் நட்பால் பலம் பெறலாம். என் பலம் விசுவாசம். என் நண்பன் எப்போது என்னிடம் இருக்கான். என் நண்பன் மற்றவர்களை புரிந்து கொள்வான். நகைச்சுவை. நான் நண்பனால் என்னை சிரிக்க வைக்க முடியும். அதனால் என் நட்பை என் பலம் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி வணக்கம். ரொம்ப அருமை அவனேஷ். ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. எல்லா குழந்தைங்களுமே அவ்வளவுதான். நீங்க எவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்களோ, உங்க அம்மா அப்பா உங்களுக்காக ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு எல்லாம் எழுதி கொடுத்து உங்களை தயார்படுத்தியிருக்காங்க. டைம் முடிஞ்சிருச்சு, இங்க பெல் அடிச்சிருச்சுங்கிறதாக நிறுத்தாதீங்க. நீங்க கண்டினியூஸா பேசலாம். ஓகே? அருமை 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 சசிகலா. அவங்களுடைய பயத்தை போக்கும் விதமா சொல்லிட்டீங்க. ஹரிய கூப்பிட்டுலாமா? ஹரி அக்ஷோபா வாங்க.
நான் நான் பேச போகிற தலைப்பு என் நண்பன். எல்லாருக்கும் ஒரு நண்பன் தேவைப்படுது. ஒரு தோள் சாய்ந்த சாயருக்கு வேண்டும் இல்லையா? ஒரு நண்பன் எப்படி இருக்க வேண்டும்? தைரியமா இருக்க வேண்டும், புத்திசாலியா இருக்க வேண்டும், வல்லவனா இருக்க வேண்டும். ஆனால் எங்க அம்மா சொன்னா பக்தி நிறைந்த உத்தமனா இருக்க வேண்டும். நாம நாம ஆனால் அப்படி ஒருவரை அப்படி ஒருவரை எனக்கு கிடைக்க வேண்டும்னா நான் முதல்ல அப்படி இருக்க வேண்டும். நாம ஒருத்தவரை இன்டர்வியூ வச்சு நண்பன் தேவை செய்ய முடியாது. ஒரு நம்பருக்கு தேவையான அனைத்தும் நேர்மை. அப்புறம் நான் அவன்கிட்ட சந்தோஷமா இருக்கேனா? நான் ஆம், நான் என்னோட நண்பன் பத்தி சொல்ல விரும்புகிறேன். அவன்தான் இந்த சந்தோஷத்துக்கு பொறுப்பு. எல்லா நேரத்திலும் அவனுக்கு எனக்கு ஆதரவா இருப்பான். இப்ப யார் இந்த நண்பன் தானே யோசிக்கிறீங்க? என்னோட நண்பன் பெயர் ஹரியக்ஷவ சத்தியமூர்த்தி. என்னை விட யார் எல்லா நேரத்திலும் என்னை விட இருக்கா, என் கூட இருக்கா? நான் தான் பொறுப்பு என்னோட சந்தோஷத்துக்கு. நான் தான் என்னோட தோழன். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையா சொன்னீங்க ஹரி. உங்களோட தமிழ் வந்து கேட்க ரொம்ப 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 இனிமையா இருந்துச்சு. பயங்கர ஃபாஸ்டா சொல்லிட்டு போயிட்டீங்க. சூப்பர். ரொம்ப அழகா இருந்தது. அடுத்ததா வந்து நம்ம கார்த்தீஸ்வர் அவங்கள கூப்பிடுறோம் பேசுறதுக்காக. கார்த்தீஸ்வர் தயாரா இருக்கீங்களா? ஆமா. ஆரம்பிக்கலாம் மேடம். எல்லோருக்கும் அன்பான வணக்கம். என் பெயர் கார்த்தீஸ்வர். நான் 4ஆம் வகுப்பில் படிக்கின்றேன். நான் நாரிச்சில் வசிக்கின்றேன். நான் இன்னைக்கு என் பலம் பத்தி பேச போகிறேன். என்னோட பலம் என்ன தெரியுமா? அன்பு. அன்புதான் என்னோட பலம். உங்களுக்குமே ஒரு கேள்வி வரும், எப்படி அன்பு பலம்னு. ஆனா நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல போறேன். அது யாரும் என் பள்ளிக்கு புதுசா வந்தாங்கன்னா நான் அங்க கூட நல்லா விளையாடுவேன். அங்க புதுசா இருக்காங்கல்ல, அங்க கொஞ்சமா கூச்சமாமே இருப்பாங்க. ஆனா நான் அங்க கூடமே அங்க கொஞ்சமா நான் பழகிடுவேன். அப்புறம் அங்க என் கூட விளையாடுவாங்க. நானுமே எனக்கு சின்ன பசங்களுமே என் கூட நிறைய இருக்காங்க. அவங்க கூட எல்லாம் விளையாடுவேன். ஆனா அன்பு இருக்குதுதான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும். எனக்கு நிறைய இருக்கு. ஆனா நானு சின்ன பசங்க கூட அங்குமே என்ன கார்த்தியனான்னு என்ன கூப்பிடுவாங்க. இதுமே நான் என் அம்மா அப்பா கிட்டமே அன்பா இருப்பேன். அங்க கூடமே நான் உதவி செய்வேன். அம்மாவுக்கு நான் துணி காய போடுவேன். அப்புறம் அப்பாவுக்கு வண்டி தொலைப்பேன். நானுமே என் அம்மா கிட்டவே நான் கொஞ்சமா குறும்பு பண்ணுவேன். ஆனா உடனே மன்னிப்பு கேட்டுருவேன். அப்புறம் நானுமே ஒரு திருவள்ளுவர் ஒரு திருக்குறள் எழுதியிருக்காங்க. ஒரு அதிகாரம். அது ஒரு அது அன்போடு இயந்த வழக்கென்ப ஆருயிர்க்கு என்போடு இயந்த தொடர்பு. அப்படின்னா எல்லார்கிட்டமே அன்பா இருக்கணும். அன்பே வேசு, அன்பே அல்லா, அன்பே என் பலம். நன்றி. ஹலோ. ஹலோ. நான் மன்னிக்க வேண்டும். ஆனா நான் வந்து ரொம்ப ஃபாஸ்டா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இன்னொரு வாய்ப்பு அழைக்க முடியுமா, இல்ல அவ்வளவுதானா? கடைசியா திரும்ப இன்னொரு வாய்ப்பு அளிக்கிறோம் ஹரி. ரொம்ப சந்தோஷம். இல்ல, ரொம்ப ஃபாஸ்டா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஆனா சூப்பரா சொன்னீங்க, தெளிவா சொன்னீங்க.
நீங்க ஃபாஸ்டா சொன்னீங்கன்னு கவலைப்படாதீங்க. நீங்க சொன்னது எல்லாத்துக்கும் ரொம்ப தெளிவா புரிஞ்சுது. ரொம்ப அழகா சொன்னீங்க. ஆ, ஆ, இப்ப வாய்ப்பு எங்களுக்கு கேட்கறதுக்கு நாங்க ஃபாலோ பண்ற கஷ்டமா இருந்துச்சு. ஆனா ரொம்ப அழகா தெளிவா சொன்னீங்க. நடுவர்களை கேட்டு பாருங்களேன். உமா ஏதாவது சொல்றீங்களா? நீங்க ரொம்ப அருமையா பேசுனீங்க. அதுக்குள்ள முடிச்சிட்டாங்களேன்னு மட்டும்தான் இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் பேசியிருந்தா இன்னும் கொஞ்சம் கேட்டிருப்பேனே அப்படின்னு. ஆனா ரொம்ப நல்லா பேசுனீங்க. ஆ, இப்ப வாய்ப்பு உண்டா? உங்களுக்கு அவசியம் பேசணும்னா நீங்க கடைசியில திரும்ப பேசுங்க. ஓகே, தேங்க்யூ. அடுத்ததா ரக்ஷனாவை அழைப்போம் சசிகலா. ஹரி, ரக்ஷனா, இப்போ உங்க தங்க தான் பேச போறாங்க. நீங்க நல்லா கவனிங்க, சரியா? அனைவருக்கும் வணக்கம். என் பேரு ரக்ஷனா. எல்லாருக்கும் என்னோட தலைப்பு பலம். எல்லாருக்கும் செயலுக்கும் ஒரு பலம் தேவைப்படுது. அந்த பலம் என்னோட அம்மா. நிறைய பேர் என்னை மோட்டிவேட் பண்ணுவாங்க. லைக் சாக்லேட் கொடுக்கணும், அது கொடுக்கணும், இது கொடுக்க, அது அந்த மாதிரி என்னை மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஆனால் என்னோட மோட்டிவேஷன் என்னோட அம்மா. நான் ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். நீ ஏன்னா ஒரு ஒரு தப்பு பண்ண இட்ஸ் ஓகே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அந்த வார்த்தை என்னோட பலம். தேங்க்யூ. வணக்கம். நன்றி. ரொம்ப அழகா சொன்னீங்க ரக்ஷனா. உங்களோட பலம் உங்க அம்மா மட்டும் இல்ல, பக்கத்துலயே இருக்க உங்க அண்ணாவும் தான். நீங்க பேசும்போதெல்லாம் உங்களை பயங்கரமா மோட்டிவேட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஜட்ஜஸ் ஏதாவது கமெண்ட் சொல்றீங்களா? இந்த சின்ன உருவத்துல இருந்து இவ்வளோ ஒரு பேச்சா அப்படின்னு ஒரு வியப்பா தான் இருந்தது. ரொம்ப அழகா பேசுனீங்க ரக்ஷனா. அடுத்த பேச்சாளர் வந்துட்டு ரிதீஷ். ரிதீஷ், ரெடியா இருக்கீங்களா? வணக்கம், என் பெயர் ரித்திஷ்ராஜ். நான் 5ஆம் வகுப்பில் படிக்கிறேன். நான் என் பலம் என்ற தலைப்பின் கீழ் பேச வந்துள்ளேன். பலம் என்பது என்ன? பலம் என்பது நாம் ஏதோ ஒரு விஷயத்தில் அல்லது ஏதோ ஒன்றில் மிக வல்லுவனாக இருப்பது. அப்படி என்னுடைய பலமாக நான் பார்ப்பது என் கணித திறமை. கணிதம் எனக்கு மிகவும் பிடித்த ஒன்று. பொதுவாக எதை எடுத்தாலும் நமக்கு கணிதம் தேவைப்படுகிறது. எடுத்துக்காட்டுக்கு, நாம் ஒரு கடைக்கு சென்று ஒரு பொருள் வாங்கினால் கூட அங்கே அதன் விலையை அறிந்து காசு கொடுத்து வாங்குவதில் இருந்து அந்த பொருளில் விலையை ஒப்பீடு பண்ணுவது வரை கணிதம் தேவைப்படுகிறது. அடுத்து, என் பலமாக நான் பார்ப்பது என் மன வலிமை. நாம் அடிக்கடி 2 வார்த்தைகளை கேள்விப்பட்டிருப்போம். ஒன்று மனநலம், மற்றொன்று மன வலிமை. இரண்டும் வேறு வேறு. மேலும் விளக்க வேண்டும் என்றால், உடல் வலிமைக்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் உள்ள வேறுபாடு போல்தான் மனம் ஆரோக்கியற்ற நிலை கூட ஒருவர் மன வலிமை உடையவராக இருக்க முடியும். என் மன வலிமையை அதிகரிக்க நான் சதுரங்கம் விளையாடுகிறேன்.
சதுரங்கம் எதிர் சதுரங்கம் விளையாடுவது நேர்மறை சிந்தனைகளையும் அதிகரித்து எதிர்மறை எண்ணங்களை அழித்து யதார்த்த சூழலை நமக்கு தெரிவிக்கின்றன. திருவள்ளுவர் வலியறிதல் என்ன ஓர் அதிகாரத்தையே நமக்கு அளித்து நம் வலிமை அல்லது பலத்தை தெரிந்து கொள்வது எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்ந்துள்ளார். அதில் இருந்த ஒரு குறள், வினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கி செய்தல். இந்த குறளோட அர்த்தம் என்னதுன்னா, நம்ம ஒரு செயல்ல இறங்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய பலத்தையும் பகைவரின் பலத்தையும் பார்த்துட்டு இறங்கணும். அப்படிப்பட்ட நம் பலத்தை முதலில் கண்டறிந்து வாழ்வில் முன்னேறுவோம். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமை ரிதீஷ். நடுவர்களினோட கமெண்ட்ஸை கேட்கலாமா, என்ன சொல்றாங்கன்னு? உமா, ஸ்வாதி ரொம்ப ரொம்ப அருமையா அருமையா பேசினாங்க. அவங்க திருக்குறள் எல்லாத்தையுமே கொண்டு வந்தது ரொம்ப நல்லா இருந்தது. அவங்களுக்கு இவ்வளோ பலம் இருக்குன்னு அவங்களுக்கு இந்த வயசுலயே தெரியறது பெரிய விஷயம். ஒரு பெரிய கணித மேதை ஆவறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்து நாம் அழைக்கிறோம் சஞ்சய். வாங்க சஞ்சய். வணக்கம், என் பெயர் சஞ்சீவனா. நான் இப்ப பேச போகிறது நட்பு. நட்பில்லாத வாழ்க்கை நரம்பில்லாத வீணை போன்றது. வாழ்வின் எல்லா நிலைகளிலும் நண்பர்கள் இருப்பது முக்கியம். நட்பு என்பது அனைவருக்கும் கிடைக்கும் வரம். நட்பு என்பது வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் ஆதரவையும் தருவது. உண்மையான நட்பு என்பது நம்பிக்கையும் புரிதலும் உடையது. ஒரு வலுவான நட்பு என்பது கருணை மற்றும் அன்பை காட்டும். நம் வாழ்வில் நாம் வீழ்ச்சியடையும் போதெல்லாம் நம்மை ஆதரிக்கும் கடவுளின் பரிசு நண்பர்கள். நட்பின் பெருமையை சங்க காலத்திலிருந்தே நாம் காண முடிகிறது. பாரிக்கும் கபிலருக்கும் இடையே இருந்த நட்பு, அதியமானுக்கும் ஔவையாருக்கும் இடையே இருந்த நட்பு, இவை அனைவரும் அறிந்த நட்பு ஆகும். உண்மை நட்பு வாழ்நாள் முழுவதும் தொடரும். இதையே திருவள்ளுவர் முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு என கூறியுள்ளார். அத்தகைய நட்பை நாமும் போற்று வாழ்வில் மேன்மையுடவும்
நன்றி, வணக்கம். நன்றி சஞ்சி. சங்ககால நட்புல இருந்து இன்னைக்கு இருக்கிற நட்பு வரைக்கும் பேசியிருக்கீங்க. ரொம்ப அழகா இருந்தது. நான் ஒரு திங் நான் மிஸ் பண்ணிட்டேன். நான் குயிக்கா நான் சொல்லிடுறேன்னா. சொல்லிடுங்க. ஸோ ஓகே. அன்பே சிவம், சிவன் அன்பே இயேசு, அன்பே அல்லாஹ், அன்பே என் பலம். நன்றி. சின்ன சூப்பர். விஷயம் இல்ல, இது ரொம்ப பெரிய விஷயம். உலகத்துக்கு தேவையான விஷயத்த அழகா சொல்லி. நன்றி ஸ்வாதி. அடுத்த பேச்சாளர் சஸ்மிகா, தயாரா இருக்கீங்களா? அனைவருக்கும் வணக்கம். எனது நட்பு. நட்பு என்பது ஒவ்வொருவருக்கும் அகத்தியமானதே. எமது அறிவையும் மகிழ்ச்சியையும் வளர்த்துக் கொள்வதற்கு நல்ல நட்பு உதவுகின்றது. திருக்குறள், நல்வழி, மூதுரை போன்ற நூல்களில் திருவள்ளுவரும் ஔவையாரும் நட்பு பற்றி அழகாக கூறியுள்ளனர். முகநக நட்பது நட்பன்று, நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு என்ற வள்ளுவரின் வாக்கிற்கு ஏற்ப எனக்கும் ஒரு தோழி இருக்கிறார். அவரின் பெயர் இலக்கியா. இலக்கியா என்னுடைய வகுப்பில் படிக்கிறார். அது மட்டுமன்றி அவர் என்னுடன் நடன வகுப்பிற்கும் இசை வகுப்பிற்கும் சேர்ந்து வருவார். ஒரே வகுப்பில் படிப்பதால் நாம் எப்போதும் அருகருகே அமர்ந்து கொள்வோம். ஒருவருக்கு ஒருவர் உதவியாகவும் அன்பாகவும் இருப்போம். இலக்கியா பிறருக்கு உதவுவதில் அதிக ஆர்வம் உள்ளவர். வகுப்பறையில் ஏனைய மாணவர்களுக்கு வேண்டிய உதவிகளை இலக்கியாவும் நானும் இணைந்து எப்போதும் செய்வோம். இதனால் எங்கள் இருவரையும் பாடசாலை ஆசிரியர்கள் எப்போதும் பாராட்டுவார்கள். மாணவர்களும் எங்களுடன் அன்பாக பழகுவார்கள். நவில் தொறும் நூல் நயம் போலும் பயில் தொறும் பண்புடையாளர் தொடர்பு என்பது போல் எமது நட்பும் பழக பழக இன்பம் மேலோங்கி நிற்கிறது. எனது நட்பு தோழி இலக்கியா பற்றி கூற வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வணக்கமே ரொம்ப அழகா இருந்தது. உங்க தோழி இலக்கியாவை எங்களுக்கே பார்க்கணும் போல இருக்கு. நல்லா பேசுனீங்க. அருமையா பேசுனீங்க சஷ்மிகா. உங்களோட அந்த மல்லிகை பூ, அப்புறம் அந்த ட்ரெஸ், பேக்ரவுண்ட் எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு. அருமையா இருக்கு உங்க பேச்சு மாதிரியே. நன்றி நன்றி. நன்றி ஷாஸ்மிகா. உங்களோட நட்பு எங்களுக்கு கிடைக்குமா? அருமை. சரி, அடுத்து நாம அழைக்க இருக்கிறது தியா. வாங்க தியா. இந்த சபையில் கூட்டியிருக்கும் எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் தியா. நான் பிரிஸ்டல் தமிழ் பயிற்சி மையத்திலிருந்து பேசுகிறேன். முகநக நட்பது நட்பல்ல, நெஞ்சத்தில் அகநக நட்பது நட்பு என்னும் திருக்குறளை கூறி பேச்சை தொடங்குகிறேன். இப்போ உங்க எல்லோருக்கும் நான் என்னை தலைப்பை பத்தி பேச போறேன்னு புரிஞ்சிருக்கும். நான் என்னுடைய பள்ளி நண்பர்களை பத்தி பேச போறேன். நான் சாத்தனூர் பிரைமரி அகாடமியில படிக்கிறேன். எனக்கு அங்க 5 நெருங்கிய நண்பர்கள் இருக்காங்க. அவங்க எல்லோருக்கும் ஒரு திறமை இருக்கு. முதல் நான் என்னோட நண்பி நட்டாஷாவை பத்தி பேச போறேன். நட்டாஷாவுக்கு படிப்பில் மிகவும் ஆர்வம் அதிகம். அவள் கால்பந்து நன்றாக விளையாடுவாள். அடுத்து என் நண்பி லக்ஷ்மியை பத்தி பேச போறேன். அவளுக்கு எல்லோரையும்
உதவி செய்ய பிடிக்கும். அடுத்து என்னோட நண்பி மனாத்து பற்றி பேச போறேன். அவள் எல்லோருக்கிட்டையும் அன்பா இருப்பாள். அவள் எல்லோரையும் மாதிரி நடிப்பாள். அடுத்து என்னோட நண்பி ஜஷிகாவை பத்தி பேச போறேன். அவள் எல்லோரிடையும் மரியாதையா இருப்பாள். அவளுக்கு நடனம் ஆட பிடிக்கும். அடுத்து கடைசியா என்னோட நெருங்கிய நண்பி அமீலியா பத்தி பேச போறேன். அவளும் நானும் 6 வயதிலிருந்து நண்பர்களா இருக்கோம். அவள் எப்பொழுதும் நகைச்சுவையாய் பேசுவாள். அவளுக்கு படம் வரைய மிகவும் பிடிக்கும். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பள்ளியிலே ஒரு அணியால் இருக்கோம். உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்றேன் என்னும் பழமொழியை பழமொழி போலே நாம் வாழ வேண்டும். நாம் எல்லோரும் நம் நண்பர்களுக்கு அன்பாகவும் உதவியாகவும் இருக்க வேண்டும். நண்பன் ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொடலாம் ஒன்றன் செருக்கு என்னும் பாட்டு வரியை கூறி என்னுடைய பேச்சை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அருமையா பேசியிருக்கீங்க, சூப்பரா பேசியிருக்கீங்க. எல்லா கிளாஸ்ல இருக்கிற எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் போல இருக்கு இல்லையா? எல்லாரும் வந்துட்டாங்களா அட்டெண்டன்ஸ் வைஸ்? இப்படிதான் இல்லையா? தியாவோட அணி வெற்றி கூட்டணியா இருக்கும் போல. ரொம்ப நல்லா பேசுனீங்க தியா, நல்ல குரல் வளம். எல்லா குழந்தைங்களும் பேசி முடிச்சிட்டாங்க. அதனால ஸ்வாதியும் உமாவும் வந்து இப்ப இந்த குழந்தைங்கள்லாம் எப்படி பேசினாங்க. ஒரு நிமிஷம் சசி, அவங்க யாரோ ஒருத்தவங்க கடைசியா திரும்ப பேசணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஹரி, திரும்ப நீங்க பேசலாமா? ரெடி, இப்ப தயாரா இருக்கீங்களா? தயாரா இருக்கேன். நான் பேச போற தலைப்பு என் நண்பன். எல்லாருக்கும் ஒரு நண்பன் தேவைப்படுது. ஒரு தோல் சாயருக்கு வேண்டும் இல்லையா? ஒரு நண்பன் எப்படி இருக்க வேண்டும்? தைரியமா இருக்க வேண்டும், புத்திசாலியா இருக்க வேண்டும், வல்லவனா இருக்க வேண்டும். ஆனா எங்க அம்மா சொன்னா பக்தி நிறைந்த உத்தமனா இருக்க வேண்டும். ஆனால் அப்படி ஒருவர் கிடைக்க வேண்டும்னா நான் முதல் அப்படி இருக்க வேண்டும். நாம ஒருத்தரை இன்டர்வியூ வச்சு நண்பன் தேர்வு செய்ய முடியாது. ஒரு நண்பன் தேவையானது அனைத்தும் நேர்மை. அப்புறம் நான் அவன்கிட்ட சந்தோஷமா இருக்கேனா? நான் என்னோட நண்பன் பத்தி பேச போறேன். அவன்தான் என்ன சந்தோஷத்துக்கு பொறுப்பு. எல்லா நேரத்திலையும் அவன் எனக்கு ஆதரவா இருப்பான். இப்ப யார் இந்த நண்பன்? நீங்க அப்படித்தானே யோசிக்கிறீங்க. என்னோட நண்பன் பெயர் ஹரியக்ஷப சத்தியமூர்த்தி. என்னை விட யார் எல்லா நேரத்திலும் என்ன கூட இருக்கா? நான் தான் பொறுப்பு என்னோட சந்தோஷத்துக்கு இல்லையா? நான் தான் என்னோட தோழன். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி ஹரி. ரொம்ப நிதானமா பேசிருக்கீங்க. சொல்லாததை சொல்லிட்டீங்க இல்லையா? அப்போ அருமை. எல்லா குழந்தைங்களும் ரொம்ப அருமையா பேசுனீங்க. இப்போ ஜட்ஜஸ் 2 பேரும் வந்து நீங்கள்லாம் எப்படி பேசுனீங்க அப்படிங்கிறத வந்துட்டு கொஞ்ச நேரம் அவங்க 2 பேரும் பேசிட்டு நமக்கு வந்து சொல்லுவாங்க. ஸோ உமா, ஸ்வாதி, ரொம்ப நன்றி. நீங்க உங்க நேரத்தை எடுத்துக்கோங்க. இந்த கேப்ல வந்து நம்ம வந்து ஞானமுருகன் ஐயா நம்ம கூட இணைந்து இவ்வளோ நேரமா இந்த குழந்தைங்கள்லாம் எப்படி பேசினாங்க அப்படின்னு அவர் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாரு. அவரை பத்தி நம்ம சில வார்த்தைகள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? அவர் எப்படி, என்ன ஏதுன்னு. ஞானமுருகன் ஐயா அவங்க வந்து பாரதிதாசன் பிறந்து வளர்ந்து தவழ்ந்த புதுச்சேரியில் பிறந்தவர். இவர் வந்து ஒரு கணித பேராசிரியர். இவர் ஒரு தமிழ் மொழி மற்றும் இனப்பற்றாளர். இவர் ஒரு தமிழ் ஆசிரியர் மட்டும் இல்லை, தமிழ் மாணவனும் கூட. இவர் கதை கட்டுரைகள் எழுதும் ஒரு எழுத்தாளன் மட்டும் இல்லை, இவர் ஒரு வாசிப்பாளனும் கூட. தமிழ் மொழி, இனம், பண்பாடு குறித்து ஆய்வுகளை நூல் வடிவில் தரும் தமிழ் படைப்பாளி மற்றும் இல்லை, கடந்த கால நிகழ்கால எழுத்தாளர்களின் படைப்புகளை உள்ளார்ந்து படிக்கும் ரசிகனும் கூட.
இவர் வந்துட்டு கணித ஆசிரியராக இங்கிலாந்து நாட்டிலே தன் பணியை தொடங்கி பின் கற்றல் குறைபாடு மொழி கற்றுக் கொடுக்கும் ஆசிரியராக மாறினார். அவர்களுக்காக மாறுபட்ட பாடத்திட்டத்தை உருவாகும் குழுவில் இருந்தார். பின்னர் கற்றலின் மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் கல்வி குறித்த பயிற்சியினை பெற்று அக்குழந்தைகளின் ஆசிரியராக சில காலம் பணியாற்றினார். எதையுமே எளிமைப்படுத்தி கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதிலே ஆர்வம் மிக்கவர். இவர் தமிழ் மொழியினை 247 எழுத்துக்களின் அடிப்படையில் கற்றுக் கொடுப்பதை தவிர்த்து 30 ஒலிகளின் அடித்தளத்தில் கற்றுக் கொடுக்கும் பாடத்திட்டம் ஒன்றினை தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்துடன் இணைந்து இயற்றியுள்ளார். தமிழ் இலக்கணத்தை எளிமைப்படுத்தி வாடிக்கையான இலக்கணத்தை வேடிக்கையாக படிக்கலாம் வாங்க என்ற நூல் எழுதியுள்ளார். மரபு கவிதை எழுதும் முறையினை எளிமைப்படுத்தி மரபு கவிதை எழுதுவோமா என்ற நூல் எழுதியுள்ளார். சங்க இலக்கிய பாடல்கள் திரையிசையில் எப்படி ஒலிக்கின்றன என்றும் திருக்குறள் விளக்கங்களை எளிமைப்படுத்தியும் வலையொலியில் வழங்கி வருகிறார். இவர் இதெல்லாம் விட இவர்கிட்ட நமக்கு தமிழ்ல ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா, ஐயா எனக்கு இது சந்தேகம் அப்படின்னு கேட்டா ரொம்ப எளிமையா விளக்கம் பெற எளிதில் அணுகக்கூடிய மனிதர் ஆவார் இவர். இவர் கற்றது கை மண்ணளவு கல்லாதது உலக அளவு அப்படிங்கறது ஒரு எடுத்துக்காட்டா நமக்கு சொல்லியிருக்காரு. இப்போ ஞானமுருகன் ஐயா நமக்காக ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். ஒரு இனிய மாலை பொழுது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். இந்த பிள்ளைகளினுடைய பேச்செல்லாம் ரொம்ப சிறப்பா பேசினாங்க, அருமையா பேசினாங்க எல்லாம் சொல்ல மாட்டேன். ஆனா எனக்கு நான் நினைத்தபடி நான் ரசித்தபடி ரொம்ப அருமையா பேசினாங்க. இது எப்பவுமே ஒரு நல்ல ஆரம்பம் நல்ல முடிவினை தரும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியினுடைய தொடக்கத்தை பானுமதி அம்மா தொடங்கி வச்சாங்க. நான் அதை ரொம்ப ரசிச்சு கேட்டேன். பானுமதினாலே சாதாரணமா இல்லைங்க. அவங்க எல்லாம் சகலகலா வள்ளி. இவங்க மட்டும் இல்லை, பானுமதிங்கிற பேரே அப்படிதான் போல இருக்கு. இவங்களுக்கு முன்னால ஒரு அம்மா ஒருத்தங்க இருந்தாங்க, சினிமா இருந்தாங்க, சினிமா திரைத்துறை இருந்தாங்க, பானுமதினு சொல்லிட்டு. அவங்க பாடுவாங்க, ஆடுவாங்க, நடிப்பாங்க, இயக்குனர் இருந்தாங்க, அப்புறம் கதை எழுதிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய ஜீன்ஸ் அப்படியே நம்ம அம்மா கிட்ட இருக்குது. இவங்களும் அந்த மாதிரி ரொம்ப சிறப்பா செஞ்சுக்கிட்டு வராங்க. அவங்க இந்த நம்ம கூட கலந்துக்கிட்டு ரமேஷ் என்ன சொன்னாரு, அவங்க அம்மா வராங்க அப்படின்னு சொன்னாரு. எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு, ரொம்ப சிறப்பா வந்துச்சு. அதே மாதிரி இந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குறது ரொம்ப, அதாவது இப்பதான் அவங்க பேச்சு நான் கேட்கிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இந்த டிவி சீரியல்ஸ் எல்லாம் கூட பார்த்துருக்கிறேன். அதெல்லாம் கூட அந்த அளவுக்கு ரொம்ப தெளிவா அந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து விளங்குறது, அந்த இதெல்லாம் முறையா ரொம்ப அருமையா சொன்னாங்க. என்னை பத்தி சொன்னா கொஞ்சம் ஓவரா சொல்லிவிட்டாங்க. பரவாயில்ல. இவங்க நம்ம சசிகலா அம்மா சொன்னாங்க, அதை பத்தி பரவாயில்ல. மிக்க மகிழ்ச்சி. பிள்ளைகள்கிட்ட நான் என்ன சொல்ல போறேன்னு கேட்டீங்கன்னா, பிள்ளைகள்கிட்ட இன்றைக்கு என்னுடைய தலைப்பு நட்பு ஒண்ணு, அப்புறம் இன்னொன்னு என்னப்பா தம்பிங்களா சொல்லுங்க, இன்னொன்னு என்ன தலைப்பு சொன்னாங்கல்ல பேச்சு போட்டிக்கு? என் பலம், ஸ்ட்ரெங்த், மை ஸ்ட்ரெங்த், மை ஸ்ட்ரெங்த், ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் ஸ்ட்ரெங்த். வெரி குட், வெரி குட். இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி நீங்கெல்லாம் பேசினீங்கல்ல. நீங்களும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கீங்க. அந்த ஒரு கேங்கே வச்சிருக்கோம். இவங்க தேவா அவங்க ஒரு கேங்ஸ்டர் இருக்காங்க. அந்த அம்மா அவ்வளவு பேர் வச்சிருக்காங்க அந்த பொண்ணு. சரி, இந்த நட்பு அப்படின்னு சொல்லிங்க பேசிட்டு இருந்தீங்கல்ல, உங்க ஃப்ரெண்டு அந்த நட்புங்கிறது எப்படி இருக்கணும்? ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னா அது எப்படி இருக்கணும்? தியா நீங்க சொல்லுங்க பாப்போம். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கீங்க? நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கீங்கல்ல, ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கணும்? ஃப்ரெண்ட்ஸ்னா எப்படி இருக்கணும்? ஃப்ரெண்டுனா எப்படி இருக்கணும்? ஒரு ஃப்ரெண்டு தான் எப்படி இருக்கலாம் சொல்லுங்க. நீங்க அவங்கள ட்ரஸ்ட் பண்ணணும், அவங்கள உங்களுக்கு பிடிக்கணும், அவங்க உங்ககிட்ட பாசமா இருக்கணும். பாசமா இருக்கணும், டெஸ்ட் பண்ணணும். வெரி குட், வெரி குட். அப்புறம் யார் சொல்றா? வேற யார் சொல்றா ஃப்ரெண்ட்ஸை பத்தி? உங்க ஃப்ரெண்டுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அதை சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், நான் அவனுக்கு இது பண்ணிருக்கேன் அப்படி சொல்லுங்க பார்ப்போம். என்ன சொல்லி செஞ்சிருக்கீங்க? தம்பி ஒரு கை தூக்குனாரு, சொல்லுங்க தம்பி. உங்க ஃப்ரெண்டுக்கு நீ என்ன பெட்டா பண்ணிருக்கேன்? உங்க ஃப்ரெண்டுக்கு? என் ஃப்ரெண்டுக்கு எக்ஸாம் சமயம் எல்லாம் பேக் பண்ணா, ஆனா பென்சில் பேக் பண்ணல. ஆனா நான் பென்சில் அவனுக்கு கொடுத்தேன். வெரி குட், வெரி குட். அருமையா ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, அருமையா ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. அப்புறம் அர்ஜுன், நீங்க என்ன ஹெல்ப் பண்ணிருக்கீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு? அர்ஜுன், நீங்க எப்படி ஹெல்ப் பண்ணிருக்கீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு?
அவங்க எந்த மாதிரி விழுந்தா ஹெல்ப் செய்வீங்க? நான் அவங்க விழுந்தா நான் ஹெல்ப் பண்ணுவேன். விழுந்தா நான் அந்த தூக்கி டீச்சர்கிட்ட விடுவீங்க. கூட்டிட்டு போவேன். அதனால ஃபர்ஸ்ட் எய்ட் அதெல்லாம் கூட்டிட்டு செய்வீங்க. போவேன். வெரி குட், வெரி குட். இப்ப அருமையால சொன்னீங்க ஃப்ரெண்ட்ஸ்னா எனக்கு என்னென்ன மாதிரி ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆனா எப்படி ஹெல்ப் பண்ணுங்கிறதுக்கு ஒருத்தர் சொல்லியிருக்காருங்க. அவரை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் இப்ப இங்க இல்ல. அவர் வந்து ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னால உங்க தாத்தாவோட 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 காலத்துல இருந்தார். அவர் சொல்றாரு பாருங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னா எப்படி இருக்கணும்னு சொல்றாரு பாருங்க. ரொம்ப அருமையா இருக்குதுங்க. அவர் என்ன சொல்றாரு, ஃப்ரெண்ட்ஷிப்னா எப்படி இருக்கணும்னு சொல்றாருன்னா, இப்ப நீங்க உங்க அப்பா ஐயா ஐயா பேசுறது மியூட் கேட்கலீங்களே. ஆயிருக்கு. உங்களது மியூட்ல இருக்குங்க ஐயா. அப்படியே மேலே கேட்கலையா? மேலே கேட்கலையா? இப்பதான் கேட்கலையா? இப்பதான் கேட்கலங்க ஐயா. நீங்க இப்பதான் நண்பரை கேட்கல. பத்தி கதை சொல்லும் போது இருந்துதான் கேட்கல. ஓ, அதுதான் கேட்கல. ஓ, சரி 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 சரி, அதெல்லாம் கேட்டுச்சு இல்லையா? மத்ததெல்லாம் கேட்டுச்சு. ஓகே ஓகே, சரி சரி. இப்ப அந்த அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்குன்னு சொல்றான்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்ன பார்த்தீங்களா, ஒருத்தர் 2000 வருஷத்துக்கு முன்னால தாத்தாவோட 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 காலத்துல இருந்தவர். அவர் தான் சொல்றாரு, நான் ஃப்ரெண்ட்ஷிப்பு நீனு உங்க அப்பா அம்மா 3 பேரும் கோயிலுக்கு போறீங்க. அவங்க அப்பா என்ன பண்ணிருக்காரு, தோல் ஒரு துண்டு போட்டிருக்காரு. பயங்கரமா காத்தடிக்குது. காத்தடிச்ச உடனே துண்டு வந்து கீழே உள்ள போகுது. அப்ப என்ன செய்வாரு உங்க அப்பா? கையில அந்த துண்டு எடுத்து தோலை போட்டுக்குவார்ல. அவங்க அப்பா செய்ய மாட்டாரு. அவருக்கு அவர் கை செஞ்சு ஆட்டோமேட்டிக்கா செஞ்சிடும். அவர் கை ஆட்டோமேட்டிக்கா தோலை தூக்கி போட்டுக்கும். அவர் வந்து பிரெயின் ஒன்றும் சொல்லாது, மூளை ஒன்றும் சொல்லாது. டேய் உன் கை துண்டு கீழே விழ போகுது, எடுத்து மேலே போடுலாம் மூளை சொல்லாது, பிரெயின்லாம் சொல்லாது. ஆட்டோமேட்டிக்கா கை தூக்கி போட்டுரும், துண்டு தூக்கி தோல்ல போட்டுரும். உங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, அங்க புடவை காத்துல பறந்துருக்கும். அப்படின்னா அவங்க அம்மாவோட கை இருக்குல்ல, அது ஆட்டோமேட்டிக்கா தூக்கி தோல்ல போட்டுக்கும். ஏன் எப்படி செய்தாது? அந்த மாதிரி உன் நண்பனுக்கு, உன் ஃப்ரெண்டுக்கு ஏதாவது வரப்போகுதுன்னா, ஒரு கஷ்டம் வரப்போகுதுன்னா, அந்த கஷ்டத்தை ஃபீல் பண்றதுக்கு முன்னால நீ ஃபீல் பண்ணி பண்ணணும். நீங்க அதை ஃபீல் பண்ணி பண்ணணும். ஐயோ, என் ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி ஒரு ஆபத்து வரப்போகுது, என் ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி நடக்க போகுது, இது எப்படி காப்பாத்துறதுன்னு அவனுக்கே அதை ஃபீல் பண்ணி எப்படி வெளியே வர்றதுன்னு அவன் ஃபீல் பண்றதுக்கு முன்னாலே நீ அதை ஃபீல் பண்ணி சரி பண்ணி பண்ணணும். அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறாரு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாருங்க. கண்டுபிடிச்சிருக்காரு பாருங்க. அவர் எப்படிப்பட்ட ஆளா இருப்பாரு அவர் பாருங்க. அவர் பேரு அவர் பேரு தெரியுமா இருக்காது? அவர் பேரு திருவள்ளுவர். தம்பி கை தூக்கிடுச்சு. அவரு சொல்றாருங்க, இது முடியுமா? அந்த மாதிரிலாம் செய்ய முடியுமா? ஒரு ஃப்ரெண்டுக்கு அவனுக்கு என்ன வர்றதுக்கு நமக்கு எப்படி தெரியும்? அப்படின்னு நீங்க கேட்கலாம். எனக்கு நமக்கு எப்படி தெரியும்? எப்படி போய் அப்படிலாம் காப்பாற்ற முடியும்? அதெல்லாம் நடக்கிற கதையா? அவர் ஏதோ சொல்லிட்டு போயிட்டாருங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். முடியுமா? செய்ய முடியுமா? தம்பிங்களா சொல்லுங்க பாப்போம். அர்ஜுன், செய்ய முடியுமா அந்த மாதிரிலாம்? அதாவது உன் ஃப்ரெண்டுக்கு ஒரு கஷ்டம் வரப்போகுது, அது உன் ஃப்ரெண்டுக்கே தெரியும், அவனுக்கு ஃப்ரெண்டுக்கு தெரியும், ஆனா அவன் போய் அதை இது பண்ணல. ஆனா நீ கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணி போடுற. எப்படி செய்ய முடியும்? எப்படி எனக்கு பாருங்க. கேட்கல. கேட்கல. கேட்கலையா? கேட்கல. கேக்குதா? இது என்ன? இப்ப கேக்குது எனக்கு. மத்தவங்களுக்கு கேக்குதா? மத்தவங்களுக்கு கேக்குதா? ஹலோ, கேக்குதா? மத்தவங்களுக்கு கேக்குதா? ரைட் ரைட். என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, இப்போ உதாரணமா பாருங்க, என் லைஃப் நல்ல நிகழ்ச்சி. நான் வந்து ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தேன்னு வச்சுக்கலாம், 10th படிச்சுட்டு இருந்தேன். எங்க அப்பா வந்து ஒரு ஒரு ஃபேக்டரி, கார் கம்பெனி, இந்த ஃபோர்டு கார் கம்பெனி மாதிரி கம்பெனில வந்து அவர் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அந்த கம்பெனில வந்து ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. ஸ்ட்ரைக் வந்துருச்சு. கம்பெனில வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எங்க அப்பாவுக்கு சம்பளம் வரல, சேலரி வரல. எப்படி சாப்பிடுறது? அப்புறம் கஷ்டம் தானே எங்களுக்கு, கஷ்டம் தான். நான் வேற ஜிசிஎஸ்சி எக்ஸாம் போய் ஆகணும். எக்ஸாமுக்கு ஃபீஸ் கட்டி ஆகணும், காசு இல்லை. ஃபீஸ் கட்ட டைம் இருக்குது, 10 days டைம் இருக்குன்னு வச்சுங்களேன். என்ன அப்படியே எப்படி எப்படி இருக்கும். ஆனா என்னுடைய ஃப்ரெண்டு, அவன் பேர் சுந்தரம். அவன் என்ன யோசனை பண்ணி பார்த்துருக்கான், என்னடா ஞானவனோட அப்பாவுக்கு இந்த மாதிரி ஆகி போச்சு, இவன் மேல ஃபீஸ் கட்டி ஆகணும்னா என்னன்னு அவன் யோசனை பண்ணி, அவன் என்ன பண்ணிவிட்டான், அவன் 4 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசி அவங்க அப்பா அம்மா கொடுத்த பாக்கெட் மணியில கொஞ்சம் கொஞ்சமா, இங்க 1 பவுண்டு, அங்க 2 பவுண்டு, இங்க 3 பவுண்டு இப்படியே வாங்கி ஃபீஸ் 25 பவுண்ட் ஃபீஸ் அவன் கட்டிட்டான். நான் என்ன பண்ணேன், எங்க அது எனக்கு தெரியாது. எங்க அப்பா என்ன பண்ண சொன்னாரு, இந்த மாதிரிப்பா ஃபீஸ் கட்ட முடியாது, நீ அடுத்த வருஷம் வேணா பரிச்சை எழுதிக்க, விட்டுடுப்பான்னாரு. நானும் சரின்ட்டேன்.
ஸ்கூல்ல போய் வாத்தியார்ட்ட சொன்னேன், டீச்சர்கிட்ட சொன்னேன், சார் இது மாதிரி எக்ஸாம் சார், நான் நெக்ஸ்ட் இயர் எழுதிக்கிறேன். இல்லப்பா இருன்னு என்ன பண்ணாரு, எங்க டீச்சர் வந்து லிஸ்ட் எடுத்து பார்த்தாரு. லிஸ்ட்ல பார்த்தா என் பேர் இருக்குது. பாராட்டு பார்த்தா என் ஃப்ரெண்ட். எனக்கு ஒரு கஷ்டம் வரப்போகுதுன்னு தெரியறதுக்கு முன்னால அவன் கண்டுபிடிச்சு பண்ணா பார்த்தீங்களா? இதைத்தான் திருவள்ளுவர் சொல்றாரு. ஒரு திருக்குறளை சொல்லியிருக்காரு. எப்படி சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்களா? உடுக்கை இழந்தவன் கை போல. உடுக்கைனா துணிமணி போட்டுருது, துணி வந்து காத்துக்குள்ள போகுது, அப்ப கை தூக்கி போட்டுருது. ஆட்டோமேட்டிக்கா உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கன் கலைவதாம் இடுக்கதான் துன்பத்தை போக்கி போடணும். பாத்தீங்களா? ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னால ஒருத்தர் சொன்னது இன்றைக்கும் பிராக்டிக்கலா ஃபாலோ பண்ண முடியுது பாருங்க. அது பெரிய விஷயம் இல்லையா? நீங்களும் ஃபாலோ பண்றீங்களா? அந்த மாதிரி நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்க செய்யணும். நட்பு அப்படிங்கிறதுக்கு இப்ப அந்த ஒரு ஒண்ணு நான் சொல்லிவிட்டேன். அடுத்து இன்னொரு டாபிக் என்ன சொன்னீங்க? இன்னொரு டாபிக் சொன்னீங்களே, 2 சொன்னீங்களே, பேச்சு போட்டீங்க. எனது ஒண்ணு பலம் நட்பு, பலம், எனது ஸ்ட்ரென்த். குட். அந்த ஸ்ட்ரென்த் பத்தி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட. இந்த பேசுறியா? டைம் இருக்கு, பேசலாமா? டைம் இருக்கா பேசலாமா? சுவாதி, டைம் இருக்கா பேசலாமான்னு கேக்குறேன். பேசலாங்க ஐயா, பேசலாம், பேசலாம், பேசுங்க. சரி. அந்த ஸ்ட்ரென்த் அப்படின்னா நீங்க தம்பிங்களா சொன்னாங்க. ஸ்ட்ரென்த் வந்து 2ஆ இருக்கு. ஒன்று பிசிக்கல் ஸ்ட்ரென்த், அத்லெட்டிக்ல போய் ஸ்போர்ட்ஸ்லாம் போய் போடுறது, அதாவது பிசிக்கல் ஸ்ட்ரென்த். இன்னொன்னு மென்டல் ஸ்ட்ரென்த். அதை பத்தி பிள்ளைங்க பேசுறாங்க. எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய மென்டல் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குங்கிறதுக்காக அதே வள்ளுவர் தான் ஒன்று சொல்லியிருக்காரு. என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, அது ஒரு கதையா சொல்ற பாருங்க. அம்மா சொன்னாங்க, நீங்க பேசும்போது சும்மா பேசக்கூடாது, ஒரு திருக்குறள் சொல்லணும், ஒரு கதை சொல்லணும். என்ன சொன்னாங்கல்ல அம்மா, அதில் ஃபாலோ பண்ணிக்கிறேன். அப்ப என்ன பாத்தீங்கன்னா, ஒரு கதை, சின்ன கதை, ஒரு 100 வருஷத்துக்கு 200 வருஷத்துக்கு முன்னால நீங்க பாத்தீங்கன்னா, அப்ப சின்ன சின்ன நாடுகளா இருக்கும். ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு மன்னர் இருப்பார், ராஜா இருப்பார். ஒரு நாட்டுல ராஜாவே கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த நாட்டுல இருக்கிற பட்டத்து இருக்குல்ல, அந்த சீஃப் கிங் எலிபென்ட், அந்த எலிபென்ட் இருக்கிற என்ன பண்ணுவாங்க, யானை கிட்ட ஒரு மாலையை கொடுத்துருவாங்க. அதை கொண்டு போய் யாரு கழுத்துல போடுதோ அவர் தான் அந்த நாட்டுக்கு மன்னர். அர்ஜுன் கழுத்துல போட்டா அர்ஜுன் மன்னன் ஆயிடுவார். தியா கழுத்துல போட்டா தியா அந்த நாட்டினுடைய அரசி. அந்த மாதிரி. அப்ப அந்த யானை என்ன பண்ணுது, அந்த எடுத்துக்கிட்டு போகுது. அங்க ஒருத்தன் வரான். அவனுக்கு பாவம், சாப்பாடு கஷ்டம். அவன் என்ன பண்றான், வந்து உட்கார்ந்துருக்கான். கழுத்துல போய் மாலையை போட்டு விடுது அந்த யானை. அவன் அரசன் ஆயிடுறான். ஆனா அந்த நாட்டுல ஒரு சட்டம் இருக்கு. என்ன சட்டம்னு கேட்டீங்கன்னா, ஒரு வேடிக்கையான சட்டம். அப்படி யானை மாலையை போட்டு ராஜா வர பார்த்தீங்களா, அவன் 5 வருஷம் ராஜாவா இருக்கலாம். நம்ம நம்ம சொல்லக்கூடாது, 5 வருஷம் ராஜாவா இருக்கலாம். 5 வருஷத்துக்கு என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, அவனை ஒரு படலை வச்சு ஏற்றி விட்டுருவாங்க, ஒரு போட்ல ஏற்றி விட்டுருவாங்க, பக்கத்துல இருக்க காட்டுல போய் விட்டுருவாங்க. அந்த காட்டுல இருக்கிற சிங்கம், புலி, கரடிக்கெல்லாம் இவன் தான் லஞ்சு, இவன் தான் பிரேக்ஃபாஸ்ட், இவன் அடி சாப்பிட்டுரும். 5 வருஷம் வச்சிருப்பாங்க, கொண்டு போய் காட்டுல விட்டுருவாங்க. காட்டுல இருக்க மிருகங்கள்லாம் அவன் சாப்பிட்டுரும். இதான் அந்த நாட்டுடைய சட்டம். இவன் எனக்கு மாலை போட்டாங்களா, இவன் ராஜா ஆயிட்டான். 5 வருஷம் கடை ஓடி போயிடுச்சு. 5 வருஷம் ஆகி போச்சா, என்ன பண்ண, கொண்டு போய் விட போறாங்க. இவர் என்ன சொல்றாங்க, தம்பி டைம் முடிஞ்சு போச்சு, கிளம்பு, இந்த போட்ல ஏறிட்டாங்க. அவன் என்ன சொல்றான், நான் வந்து ராஜாவேஷத்தை கலைக்க மாட்டேன், நான் இப்போ கோர்ட்ல ராஜா இருக்கேன், ஐ எம் த கிங் ஸ்டில் நவ், இப்போ ராஜா நான் ராஜாவா தான் நான் கோர்ட்ல போவேங்கிறான். சரி போங்கிறாங்க. ராஜா போற போட்டு மாதிரி இது இல்லையே, இந்த போட்டு அலங்காரம் பண்ணுங்க, ராஜா போற போட்டு மாதிரி இந்த போட்டை எல்லாம் அப்படியே டெக்கரேட் பண்ணுங்கிறான். அவனுக்கு சிரிச்சாங்க எல்லாம், பைத்தியக்காரனா இருக்கிறான், காட்டுல போய் சாக போறான், இப்ப போய் போட்டு அது மாதிரி சொல்றான்னு சொல்லிட்டு சரி செஞ்சுட்டாங்க. போட்டில் வந்து பண்ணி அன்னைக்கு போறாங்க. போட்டு போகுது, படகு ஓட்டிட்டு போறான். அந்த படகு ஓட்டி கேட்கறான் அவனுக்கு, ஏன் உனக்கு இந்த இந்த வெட்டி பந்தா அப்படிதான் சாக போறீங்க. அதுக்கு அவன் சொல்றான் பாருங்க, அதான் அவனுடைய மென்டல் ஸ்ட்ரென்த். அவன் சொல்றான், அதை போடா பைத்தியக்காரா, நான் இந்த நாட்டுக்கு என்னைக்கு நான் மன்னனா வந்தேன்னா டே 1ல இருந்து ஒற்றற்படை அனுப்பிச்சு அந்த காட்டுக்கு, என்னுடைய ஒற்றற்படை அந்த காட்டுக்கு போயிட்டு அங்க இருக்கிற எல்லா மிருகங்களையும் வச்சு சாப்பிட்டு களிப்படியாச்சு. அடுத்த வருஷம் இன்னொரு படையை அனுப்பினேன். அவங்க போய் தேவையான மரங்களை வச்சுக்கிட்டு தேவையில்லாத மரங்கள்லாம் வெட்டிட்டாங்க. 3வது ஆண்டுல அங்க போய் வீடு கட்டிவிட்டேன். அங்க 1000 வீடு கட்டிட்டேன். 4வது ஆண்டுல போய் அங்க குடியேற்றிட்டேன். அங்க எனக்கு ஒரு 2 மணி கட்டி வச்சிருக்கேன். அங்கதான் நான் போறேன். அங்க போய் ராஜாவை போக போறேன்.
அதுக்காக தான் இந்த கூட தேரப்படி கூப்பிட்டு போறேன், எடுத்துன்னு போறேன்னு சொன்னார். அப்படின்னு ஒருத்தனுக்கு மன வலிமை இருந்துச்சுன்னா எதிர்காலத்தை முழுமையா திட்டமிட்டு செஞ்சு போவான். அவனால அசைக்கவே முடியாது. இதுக்குதான் திருவள்ளுவர் சொல்றாருங்க. எப்படி சொல்றாருன்னு ஒரு குறளை சொல்றாரு, எதிரதா தாக்கும் அறிவினார்க்கு இல்லை, அதிர வருவது ஓர் நோய். அதாவது எதிர்காலத்தை முறையா திட்டமிட்டு செயல்படுறவனுக்கு நிகழ்காலத்திலேயே திட்டமிட்டு செயல்படுற பார்த்தீங்கன்னா அந்த அப்பதான் ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த் அது வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனால நட்புனா அப்படி இருக்கணும், ஸ்ட்ரென்த்னா இப்படி இருக்கணும். சரிங்களா? இந்த வாய்ப்பை கொடுத்த முத்தமிழ் அகாடமிக்கும் இவ்வளவு நேரம் என்னுடைய பேச்சை கேட்டவங்க எல்லாருக்கும் என்னுடைய இதயம் கனிந்த நன்றி. மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைச்சா மீண்டும் சந்திப்போம். முக்கியமா நான் சுவாதிக்கு, சசிகலாவுக்கு, இவங்க விஜயலட்சுமிக்கெல்லாம் முக்கியமா நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா நான் அவங்களை ஊக்கப்படுத்தல, அவங்க என்ன ஊக்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் தராங்கல்ல, பெரிய விஷயம் தானே. நன்றிமா எல்லாருக்கும். மிக மிக நன்றிங்க ஐயா. அழகான ஒரு 2 திருக்குறள், 2 புது கதைகள் கேட்டது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றிங்க. இப்ப நடுவர்களும் தயாராயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். யார் யார் என்னென்ன எப்படி சொல்லியிருக்காங்க, உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் கேட்க எல்லாருமே ஆர்வமா இருக்காங்க. எல்லாருமே ரொம்ப நல்லா பேசுனாங்க. முடிஞ்ச வரைக்கும் நாங்க அவங்க பேசின உடனே அவங்கள எப்படி பேசினாங்கன்னு 1-2 வார்த்தை சொன்னோம். ஆனா முதல்ல பேசின ஒரு 2-3 குழந்தைங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. ஸோ அதை மட்டும் நான் இப்போ ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், ப்ரைஸ் எல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி. முதல்ல பேசின அகிலன் ரொம்ப நல்லா பேசுனீங்க. நீங்க பார்க்காம உங்களோட உங்களோட சொல்ல வந்த விஷயத்த ஒரு கதை சொன்னீங்க, ஒரு திருக்குறள் சொன்னீங்க, நல்லா சொன்னீங்க. அடுத்து பேசின அர்ஜுன் போர்க்குணம் கொண்டு அப்படியே படப்பட பட்டாசு மாதிரி நல்லா பேசிட்டீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்ததா பேசின அவனீஷ் உங்க கண்டென்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்க எப்படியாவது நம்ம சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் கண்டிப்பா சொல்லிடணும்ன்ற அந்த உங்க முயற்சி ரொம்ப பாராட்டுதலுக்குரியது. மற்றபடி அதுக்கப்புறம் பேசின எல்லா குழந்தைகளுக்கும் நாங்க அப்பப்போ அவங்க எப்படி பேசினாங்கிறதுக்கு சொல்லிட்டோம். ஸோ இப்போ நம்ம முடிவுகள் தெரிஞ்சுக்கிற நேரம். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வெற்றியாளர்கள். நீங்க எல்லாருமே இந்த ஒரு முயற்சி எடுத்து இந்த போட்டியில கலந்துக்கிட்டதே உங்களோட வெற்றிக்கு முதல் படிதான். ஸோ இதுல யாருமே வின்னர் லூசர்னு இல்லை. பட் இருந்தாலும் இது ஒரு போட்டிங்கிறதுனால இவங்க 3 பரிசு நம்மள அனௌன்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்ப நாங்க ஜட்ஜஸா இருந்து என்ன பார்த்தோம்னா, நீங்க எப்படி என்ன என்ன கண்டென்ட் சொல்றீங்க, நீங்க அதை எப்படி சொல்றீங்க, எவ்வளவு கோர்வையா சேர்த்து சொல்றீங்க, உங்களுக்கு என்ன எக்ஸ்பிரஷன் இருந்தது, அதையெல்லாம் சேர்த்துதான் நாங்க உங்களை ஜட்ஜ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது 3வது பரிசுல இருந்து நம்ம ஆரம்பிப்போம். 3வது பரிசு திரு ஹரி அக்ஷோபா அவர்களுக்கு. அவங்க ஏன் அவங்களுக்கு அந்த பரிசு அப்படிங்கிறதையும் நாங்க சொல்றோம். அவங்க என் நண்பன் நான் தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நம்ம எல்லாருக்கும் இப்போ இந்த காலத்துல என்ன தேவைப்படுதுன்னா செல்ஃப் மோட்டிவேஷன். ஸோ அவங்க ரொம்ப செல்ஃப் மோட்டிவேட்டடா என் நண்பன் நான் தான், என்னுடைய பலமே அது அப்படின்ற மாதிரி அவங்க பேசியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நேச்சுரலா இருந்தது. அதனால அவங்க சொன்ன கண்டென்ட் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால அவங்களுக்கு 3வது பரிசு. ஸோ 3rd பிளேஸ்க்கு 15 பவுண்ட் வவுச்சர் இல்லையா சசி? ஆமாங்க. அவங்களுக்கு பரிசு 15 பவுண்ட் வவுச்சர் அவங்களுக்கு. வாழ்த்துக்கள் ஹரி. நன்றி நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. அடுத்த பரிசு சுவாதி சொல்லுவாங்க. அடுத்த பரிசு நான் முதல்ல அகிலன் பார்க்கும் பொழுது நல்லா ராஜா பகதூர் மாதிரி நல்லா ஜம்முன்னு உட்கார்ந்து சூப்பரா சொன்னாங்க. பேச்சுக்கள் எல்லாமே ரொம்ப அருமையா இருந்தது. அதே மாதிரி அர்ஜுன் அவங்களோட வார்த்தைகள் நம்ம ஊர்ல பேசினா எப்படி ஒரு கம்பீரமா ரொம்ப கான்பிடென்டா பேசுவோமோ அந்த மாதிரி ரொம்ப அழகா பேசுனீங்க அர்ஜுன். அவினாஷ் டைம் முடிஞ்சாலும் நான் சொல்ல வந்ததை நான் சொல்லிடுறேன், என்னோட கருத்தை மக்களுக்கு கொண்டு போய் நான் சேர்த்துடுறேன் அப்படின்னு ஒரு பெரிய மேடை பேச்சாளர் இந்த மாதிரி இருந்தது. ரொம்ப அழகா உங்களோடது நீங்க டெலிவரி பண்ணீங்க. அந்த மாதிரி தியா, கார்த்தீஸ்வர் எல்லாருமே ரொம்ப அழகா சொன்னீங்க. இதுல ரொம்ப கடினமா இருந்தது எங்களுக்கு, யாருக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுன்னு கொடுக்கறது, யாரை விடுறது யாரை பிடிக்கிறது, அந்த மாதிரி ரொம்ப டஃப்பா இருந்தது எங்களுக்கு.
பட் எப்படின்னா இப்போ பிராக்டிக்கலா எப்படி நடந்துக்கிறது, அவங்க வயதுக்கு ஒத்த சக மாணவர்கள், அந்த வயதின் ஒத்த இருக்கிற மனிதர்களுக்கு எப்படி அந்த விஷயத்தை கொண்டு போய் செலுத்துறது அப்படிங்கறதுல கார்த்தீஸ்வர் வந்து ரொம்ப அருமையா சொன்னதுனால 2ஆம் பரிசு கார்த்தீஸ்வருக்கு. இப்ப ஸ்கூல்ல புதுசா வராங்க அப்படின்னா அவங்கள்ட்ட எப்படி நம்ம அப்ரோச் பண்றது, நான் போய் பேசுவேன், குறும்புத்தனம் பண்ணுவேன், ஆனாலும் போய் நான் எங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டுடுவேன் அப்படின்னு சொல்லி, இப்ப நம்மலாம் கூட சாரி தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல போயிட்டோம். ஆனா பேச்சு போட்டியில கூட அந்த மன்னிப்பு, அந்த புல்லிங் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் பயன்படுத்தாம ரொம்ப அழகா அதுக்கான ஒரு தீர்வா அன்பே சிவம் அப்படின்னு சொல்லி அன்பே இயேசுன்னு எல்லா மதத்தையும் இழுத்து ஒரு உலக பொதுமறைய மாதிரி பேசினதுனால கண்டென்ட் ரொம்ப அழகா இருந்தது. மனசுல பட்டதை பேசின மாதிரி ரொம்ப இயல்பா பேசியிருந்தீங்க கார்த்தீஸ்வர். சோ வாழ்த்துக்கள் 2ஆம் பரிசு. நன்றி. 2ஆம் பரிசு வந்து 20 பவுண்ட்ஸ், 20 பவுண்ட்ஸ்க்கான வவுச்சர் இல்லைங்களா? வாழ்த்துக்கள் கார்த்தீஸ்வர், உங்களுக்கு 2ஆம் பரிசு. நன்றி. முதல் பரிசு வந்து ஒரு சின்ன கவுண்ட் டவுன் போலாமா? சசிகலா இல்ல டைமர் போடணுங்களா இல்ல நம்ம நம்மலாம் சேர்ந்து சொல்லலாம். நம்ம எல்லாருமே கவுண்ட் பண்ணலாமா? டைமர் வேணுமா? டைமர் இல்ல, நீங்க சின்ன 5ல இருந்து குழந்தைகள் கவுண்ட் பண்ணா இருக்காங்க, கூட, அவங்க கவுண்ட் பண்ண சொல்லிடலாம். 5ல இருந்து ரிவர்ஸா கவுண்ட் பண்ணா கூட ஓகே தான். ஆமா. சோ எல்லாரும் கவுண்ட் பண்ண ரெடியா இருக்கீங்களா? பண்ணலாமா? ஓகே. 5 5 4 4 3 2 1 அர்ஜுன் அர்ஜுன் அர்ஜுனுக்கு தான் முதல் பரிசு. அர்ஜுன், நீங்க பேசினது, உங்களோட கண்டென்ட், நீங்க போர்க்குணம் பத்தி பேசுனீங்க. இந்த சின்ன வயசுல எப்படி வந்து எதுக்குமே வந்து மனம் தளரக்கூடாது, போர்க்குணத்தோட அதுதான் உங்களோட பலம்னு நீங்க பேசுனீங்க. ரொம்ப அழகாவும் பேசியிருந்தீங்க. உங்க உச்சரிப்பு ரொம்ப நல்லா இருந்தது. அதனால உங்களுக்கு முதல் பரிசு 25 பவுண்ட், 25 பவுண்ட்ஸ் உங்களுக்கு வவுச்சர். ரொம்ப அருமையா பேசுனீங்க அர்ஜுன். ரொம்ப கான்பிடென்ட்டா நீங்க என்ன கண்டென்ட்டோ அதை அழகா எக்ஸ்பிரஸ் பண்ணீங்க. அருமையா இருந்தது. மேன்மேலும் வளர வாழ்த்து. நன்றி. எங்களுக்கு எல்லாருக்குமே பரிசு கொடுக்கணும்னு எங்களுக்கு ஆசைதான். எல்லாருமே ஒரு ஒரு விதத்துல ரொம்ப நல்லா பேசியிருந்தீங்க. அந்த குட்டி பாப்பா ஒண்ணு ரக்ஷனா, அது 1 நிமிஷம் தான் பேசினாங்க. ஆனா ரொம்ப அழகா பேசியிருந்தாங்க. அவங்க இன்னும் கொஞ்சம் பேச மாட்டாங்களான்னு இருந்துச்சு. அப்படிதான் நிறைய பேர் நீங்க பேசினதெல்லாம் இருந்தது. இவங்க சஸ்மிகா வந்து வணக்கம் சொன்னது எல்லாருமே ஒரு ஒரு வித்தியாசமா வந்து கவனிக்கிற மாதிரிதான் இருந்தது. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. கீப் ட்ரைங். உங்க எல்லாருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். சஸ்மிகாவோடது சொல்லணும்னா அழகா பாட்டு பாடுற மாதிரி இருந்தது. நிஜமா நீங்க பேசுற மாதிரியே எனக்கு தெரியல. அழகா அங்கேயும் இங்கேயும் போயிட்டு அப்படியே அழகா அந்த ஹெட்செட்ல கேட்குற மாதிரி அழகா பாட்டு பாடுற மாதிரி இருந்தது. உங்களுடைய குரல் வளம் ரொம்ப அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு. நீங்க சிங்கிங்க்கு ட்ரை பண்ணலாம் கண்டிப்பா. முதல் பரிசு பெற்றவங்களுக்கு எவ்வளவு வவுச்சர்னு சொல்லிட்டீங்களா உமா? உங்களுக்கு 25 பவுண்ட் வவுச்சர் தான் பரிசு. ரொம்ப நன்றி. எல்லாரும் ரொம்ப அழகா பண்ணீங்க. இப்ப நிகழ்ச்சியோட முடிவுக்கு வந்துட்டோம். இந்த பேச்சு போட்டியை வெற்றிகரமா செயல்படுத்த தமிழ் பயிற்சி மையத்துடன் இணைந்து முழு உதவியா இருந்த முத்தமிழ் அகாடமிக்கு இந்த வேளையில எங்களோட மனமார்ந்த நன்றியை குறிக்கிறோம். பல பணிகளுக்கு நடுவுல எங்களோட விளையாட்டு, எங்களோட ஹோம்ஒர்க் இதெல்லாம் இருந்தாலும் நாங்க பேச்சு போட்டிக்காக ரெடி ஆகணும் அப்படின்னு உங்களோட நேரத்தை எல்லாம் ஒதுக்கி நல்ல நல்ல கருத்துக்களை கொடுத்த இங்க இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் எங்களோட நன்றி. மதிப்பிற்குரிய நீதிபதிகள் அவங்களோட தங்களின் சிறந்த மற்றும் நடுநிலை தவறாமல் மாணவர்களுக்கு கொடுத்த உற்சாகத்துக்கு எங்களோட மனமார்ந்த நன்றி. தங்களின் இனிய சொற்களால் மாணவர்களை ஊக்கப்படுத்தி அவர்களை மிகவும் உற்சாகப்படுத்தி தமிழில் மேலும் மேலும் ஆர்வத்தை பேச தூண்டிய பானுமதி அம்மா அவங்களுக்கும் ஞானமுருகன் ஐயா அவர்களுக்கும் எங்களோட நன்றி. தங்களது பிள்ளைகளை பல வேலைகளுக்கு நடுவில் இப்பேச்சு போட்டிக்கு தயார் செய்து அனைத்து பெற்றோருக்கும் எங்களது குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போட்டியில் பங்கு பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மாணவர்கள் தங்களின் பேச்சால் எங்களை வியப்பில் ஆழ்த்தினர்.
அவர்கள் பயம் மற்றும் தயக்கம் இல்லாமல் மிகவும் சிறப்பாக பேசினார்கள். அனைத்து மாணவர்களையும் இந்த தமிழ் பயணத்தை தொடருமாறு கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி. சின்ன ஒரு அறிவிப்பு இருக்குங்க. அடுத்ததா எங்களோட தமிழ் பயிற்சி மையத்தோட ஆண்டு விழா வருது. யாருக்காவது கலந்துக்கணும்னு ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா தயவு செய்து கலந்துக்கலாம். இதுக்காக நான் ஞானமுருகன் ஐயா கிட்ட கேட்டிருந்தேன். அவர் அந்த டைம்ல இந்தியா போறேன் அப்படின்ட்டாரு. அதனால அவர்னால வர முடியாதுன்னுட்டாங்க. இப்படி இணைய வழியில வர முடிஞ்சாலும் எல்லாரும் வரலாம். அடுத்ததா முத்தமிழ் அகாடமியில என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். விஜய் சொல்ல போறாங்க. அடுத்த நிகழ்ச்சி முத்தமிழ் அகாடமியில என்னது? தொண்டு நிறுவனமான சென்ட் ஹெலனா ஹாஸ்பிஸ்க்கு நிதி திரட்டும் நிகழ்ச்சி. இதுல நமது பாரம்பரியத்தை ஒட்டிய உணவு வகைகள், அதாவது குழம்பு வகைகள், சாதம், சப்பாத்தி அப்படி இப்படின்னு போட்டு அசத்தலா திருமதி சங்கீதா, திருமதி தீபா, யசோஸ் சூப்பர் கிச்சன், சுஜாஸ் கிச்சன், SPBV ஃபுட்ஸ் இவங்க எல்லாம் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம எங்களோட சேர்ந்து செயல்படுறாங்க. இதுல இன்னொரு சிறப்பு, பரதமும் பாட்டும். இது வருகிற 21ஆம் தேதி மாலை சென்ட் ஹெலனா ஹாஸ்பிஸ்ல நடக்க இருக்கு. மக்கள் தொண்டாற்றி அன்பால் இணைந்து உயர்வோம். நன்றி, வணக்கம்.